ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம். அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்ற பின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம். அவன் மரித்தான். கேனான் 70 வயதான போது மகலாலேயலை பெற்றான். கேனான் மகலாலேயலை பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம். அவன் மரித்தான். மகலாலேயேல் 65 வயதான போது யாரேதை பெற்றான். மகலாலேயேல் யாரேதை பெற்ற பின் 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மகலாலேயேலுடைய நாளெல்லாம் 895 வருஷம். அவன் மரித்தான். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்தூசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். மெத்தூசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்தூசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம். அவன் மரித்தான். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம். அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். ஆதியாகமம் புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம் ஒரு பெரிய பெயர் பட்டியலோடு தொடங்குகிற அதிகாரமாயிருக்கிறது. ஆதியாகமம் முதல் அதிகாரம் மனுஷன் மனுஷி இருவருமாய் இருக்கிற ஒரு மனுஷன் என்பவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசித்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வந்ததும் அங்கேயும் மனுஷன் மனுஷி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆதாம் என்ற ஒருவனை குறித்து பேசுகிறது. அவனுக்கு ஏற்ற துணை என்ற ஒரு மனுஷியை குறித்து அறிமுகப்படுத்தி 2ஆம் அதிகாரம் 2 பேரை குறித்து பேசுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வந்ததும் அதே ஆதாம் ஏவாள் என்ற 2 பேரின் வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை குறித்து பேசுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அந்த 2 பேர் இருக்கிறார்களே, ஆதாம் ஏவாள், அந்த இருவருக்கும் குடும்ப வாழ்க்கை துவங்கி அவர்களுக்கு பிறக்கிற 2 பிள்ளைகளை குறித்து அந்த அதிகாரம் துவக்கம் சொல்லுகிறது. ஆதாம் ஏவாளை அறிந்தான். இதன் நிமித்தம் காயின் என்ற முதற் மகனையும் அதற்கு பிறகு அவனுடைய சகோதரன்
ஆபேல் என்ற இரண்டாம் மகனையும் பெற்றதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்திலேயே காயின் ஆபேலை கொலை செய்து விடுவதால் காயின் மட்டும் இருக்கிறான். காயினுடைய வம்சம் தனியாக சொல்லப்படுகிறது. அந்த வம்சத்தில் காயின் திருமணம் முடித்து அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யார் யாரெல்லாம் காயினுடைய சந்ததியில வருகிறார்கள் என்று. ஆதாமுடைய மகன் என்று காயின் அழைக்கப்பட்டாலும் ஆதாமுடைய வம்ச வழியிலே காயின் வர முடியாமல் போகிறதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் போன தியானத்தில் பார்த்தோம். ஏன் காயின் ஆதாமுடைய வம்சத்தின் வரலாறிலே இடம்பெறாமல் போனான் என்று. அதற்கு பிறகு அதே அதிகாரத்தில் அந்த காயின் வம்சத்தில் வருகிற லாமேக்கு என்பவன் மிகவும் பிரபலமான ஒருவனாய் இருக்கிறான். அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், அவர்களை குறித்து தான் அந்த 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அவன் ஏதோ ஒரு கொலை குற்றத்தை செய்ததை ஒத்துக்கொண்டதினாலே அவனுடைய சாட்சி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வம்சம் அங்கேயே முடிந்து இன்னொருவருடைய புது வம்சம் மறுபடியும் வேதம் சொல்ல துவங்குகிறது 4ஆம் அதிகாரத்திலே. ஆதாம் திரும்பவும் ஏவாளை அறிந்தான், இன்னொரு குமாரனை பெற்றான். அவனுடைய பெயர் சேத். சேத்துக்கு இன்னொரு மகன் பிறக்கிறான், அவனுடைய பெயர் ஏனோஸ். அவனுடைய நாட்களில் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று 4ஆம் அதிகாரம் நச்சென்று ஒரு செய்தியை சொல்லி டக்கென்று முடிகிறது. 5ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் இன்னொரு பெயர் பட்டியல், நீண்ட பெயர் பட்டியல். அந்த வாழ்க்கை பெரிய வாழ்க்கைக்கு உரிய மனுஷர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அந்த நீண்டதோர் வாழ்க்கையை வாழ்ந்த அந்த மனுஷர்களுடைய பெயர், அவர்கள் திருமணம் செய்தது, அவர்களுக்கு பிறந்த பிள்ளை பிறக்கும்போது அவர்களுக்கு என்ன வயது, ஆக அவர்கள் எப்படியெல்லாம் தங்கள் குடும்பத்தை நடத்தினார்கள் என்று வரிசையாக சொல்லி ஆதாமின் வம்சத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. எங்கேயும் தொடர்பை துண்டிக்காமல். ஆக 3ஆம் அதிகாரம் 2 பேரை குறித்து படிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 4 பேரை குறித்து படிக்கிறோம். ஆபேல் காயினுக்கு பிறகு இன்னொரு 3 பேர் இருக்கிறான். லாமேக்கு, அவன் ஒரு பிரபலமானவனாயிருக்கிறான். சேத் பிரபலமானவனாயிருக்கிறான். ஏனோஸ் பிரபலமானவனாயிருக்கிறான். ஆக 4ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 5 பேர் இருக்கிறார்கள். இந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியின் சுருக்கம் தான் 5ஆம் அதிகாரம். வழக்கமாக வேதத்தை வாசிக்கிறவர்கள் இதில் வருகிற பெயர்கள் அதிகமாக இருப்பதனாலே இதை விட்டு அல்லது தவிர்த்து விட்டு வாசிப்பது வழக்கம். பொதுவாக விசுவாசிகள் கூட பெயர்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த அதிகாரத்தையோ அல்லது அந்த புத்தகத்தையோ தவிர்த்து அவர்கள் அடுத்த அதிகாரத்துக்கு போவது வழக்கமாய் நடக்கிற ஒன்று. வேதத்தை வாசிக்கிற பொதுவாக விசுவாசிகளையும் சேர்த்து வழக்கமாக நடக்கிற ஒரு பழக்கம் அது. ஆனால் வேதத்தை சரித்திர கண்ணோட்டத்தோடு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு வாசிக்கும் பொழுது, ஆழத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த பெயர் பட்டியல்கள் மிகவும் உதவி செய்கிறதா இருக்கும். இப்பொழுது இந்த 5ஆம் அதிகாரத்தில் வருகிற பெயர் பட்டியலிலிருந்து இன்று நாம் ஆராய்ச்சியை செய்ய போகிறோம். முதலாவது, இந்த அதிகாரத்தில் கவனியுங்கள்,
ஆதியாகமத்தில் இந்த அதிகாரத்தின் துவக்கம், முதல் வசனம், முதல் வார்த்தை இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆதாமின் வம்ச வரலாறு. ஆதாமின் வம்ச வரலாறு. ஆதியாகம புத்தகம் வம்ச வரலாற்றை அடிகோடிட்டு எப்பொழுதுமே திரும்ப திரும்ப பதிய செய்கிற புத்தகம். கவனிங்கள், இந்த அதிகாரம் மட்டுமல்ல, இந்த ஆதியாகமம் புத்தகம் முழுவதிலுமே வம்ச வரலாற்றை பதிவு செய்வதில் வேதம் கவனமாயிருக்கிறது. எப்பொழுதுமே அந்த வம்ச வரலாற்றை பதிவு செய்வதில் அது கவனமாயிருக்கிறது. ஆகவே அதை தேடி கண்டுபிடித்து வரிசையா எழுதுகிற அந்த ஆக்கியோன்கள் அதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்க வேண்டும் என்று பாருங்கள். வம்ச வரலாறு மிக முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், உங்கள் பெயர் உங்களுக்கு தெரியும், உங்கள் தகப்பனார் பெயர் உங்களுக்கு தெரியும், உங்கள் தாத்தாவின் பெயர் உங்களுக்கு தெரியும். அதிகபட்சம் ஒரு தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையின் பெயர் தான் உங்கள் தாத்தாவினுடைய அப்பாவின் பெயர் கேட்டால் அநேகருக்கு தெரியாது. ஆனால் அந்த தாத்தாவின் அப்பாவின் மூலம்தான் நாம் வந்திருக்கிறோம். அந்த தாத்தாவின் அப்பாவின் பெயர் என்ன என்று கேட்டால் தெரியாது. ஒரு சிலர் தங்கள் பாரம்பரியத்தை வரிசையாக வைத்திருக்கிறார்கள். 7-8 தலைமுறைகளுடைய தாத்தாக்களுடைய படங்களை எல்லாம் மாட்டி வைத்திருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் வேதம் அதையும் தாண்டி துவக்கத்திலிருந்து பேசுகிறதே, அதுதான் வேதத்தின் சிறப்பு. ஆரம்பத்திலிருந்து பேசுகிறது. தலைமுறை, அந்த முதல் மனிதன், தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதன், தேவன் உண்டாக்கின முதல் மனிதன் அங்கிருந்து துவங்குகிறது. அல்லது கீழிருந்து தொடங்கினால் மேலே போய் அங்கே முடிகிறது, மேலே இருந்து தொடங்கினால் கீழே எல்லாவற்றையும் சொல்லுகிறது. அப்போது வேதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பதிவுகளை செய்வதற்கு, பெயர் பதிவுகளை கவனமாய் செய்வதற்கு. பாருங்கள். ஓகே, இந்த புத்தகத்திலே வம்ச வரலாறு என்று சொல்லுகிற சில இடங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பூமியும் வானமும் சிருஷ்டிக்கப்பட்ட வம்ச வரலாறு. நம்பர் 2, ஆதாமின் வம்ச வரலாறு, 5ஆம் அதிகாரம் 1 வசனம். நம்பர் 3, நோவாவின் வம்ச வரலாறு, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்பர் 4, நோவாவின் குமாரரின் வம்ச வரலாறு, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பர் 5, சேமுடைய வம்ச வரலாறு, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்பர் 6, தேராகுடைய வம்ச வரலாறு, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நம்பர் 7, இஸ்மவேலின் வம்ச வரலாறு, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பர் 8, ஈசாக்கின் வம்ச வரலாறு, ஆதியாகமம் 15-19. நம்பர் 9, ஏசாவின் வம்ச வரலாறு, ஆதியாகமம் 36:1. நம்பர் 10, யாக்கோபின் வம்ச வரலாறு, ஆதியாகமம் 37:2. இதுல காயீனின் வம்ச வரலாறு இடம்பெறவில்லை. ஏனென்றால் அவன் ஆதாமின் வம்ச வரலாற்றில் இருந்து வெளியேற்றப்படுகிறான். சரி, இப்பொழுது இந்த அதிகாரத்தில் கவனியுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், 4, 5, 6 தொடர்ச்சியான அதிகாரங்கள். இதில் என்ன நடக்கிறது பாரும். 4ஆம் அதிகாரம்
காயேனின் வம்சத்தை குறிக்கிறது. காயின் வழியை பின்பற்றுவோரை குறித்த செய்திகள் இந்த அதிகாரத்தில் இருக்கின்றன. முழுவதுமாக அதிகபட்சம் இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு பெயர் வைத்தால் முழுவதுமே காயினை குறித்த செய்திகள் தான். 5ஆம் அதிகாரம் சேத்தின் வம்சத்தை குறிக்கிற செய்திகள், முழுவதுமே சேத்துடைய வம்சத்தை குறிக்கிற செய்திகள். இந்த இதுல சேத்தின் வம்சத்தில் வரும் நபர்கள் அப்படி என்று 10 நபர்களை குறித்து சொல்லுகிறது. 10 நபர்கள் 5ஆம் அதிகாரத்துக்குள் வருகிற பெயர்கள் மிக முக்கியம். 10 நபர்கள் இருக்கிறார்கள். அதிகாரம் 6, தேவகுமாரரும் மனுஷகுமார்த்திகளும் இணைந்ததால் வந்த ஒரு விருப்பம் இல்லாத வம்சம், விரும்பத்தகாத வம்சம். இது நிமித்தம் ராட்சதர்கள் பூமியிலே பெருகினார்கள். இப்பொழுது 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தில் காயினுடைய வம்ச வழி. ஆனால் ஆதாமின் வம்ச வழியிலிருந்து பெயர்க்கப்படுகிறான், வெளியேற்றப்படுகிறான். காரணம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, மனுஷனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான். அவன் செய்தது ஒரு கொலை குற்றம். சகோதரனை கொன்றான். தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கவில்லை, மனம் திரும்பவில்லை. ஆகவே தேவனுடைய அந்த வம்சத்தில் வருகிற ஆதாமின் வம்ச வழியிலிருந்து காயின் வெளியேற்றப்படுகிறான். சரி, 5ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததி வருகிறது. ஆகையினாலே அவர்கள் யார் யார் என்று 5ஆம் அதிகாரம் பட்டியலிடுகிறது. இந்த அதிகாரம் தான் எல்லா தலைவர்களையும், பிறகு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வர எல்லா முக்கிய வம்ச தலைவர்களையும் இந்த அதிகாரத்தில் வேறு மனிதர்களிலிருந்து தான் வேதம் சொல்லிக் கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு அது ஆபிரகாமா இருக்கட்டும், இந்த சந்ததியிலே தான் வருகிறார். அதற்கு பிறகு வர இஸ்ரவேலராக இருக்கட்டும், இந்த சந்ததி. பழைய ஏற்பாட்டில் வர எல்லாம் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், தேவனை நேசித்தவர்கள், இந்த சந்ததி. புதிய ஏற்பாட்டில் வருகிற இயேசு கிறிஸ்து கூட இந்த சந்ததியிலே தான் வருகிறார். ஆக 5ஆம் அதிகாரம் தேவனை நம்புகிற மக்களை சார்ந்த வம்சத்தை சொல்லுகிற அதிகாரம். 6ஆம் அதிகாரம் இது மிக கொடூரமான ஒரு சந்ததியை சொல்லுகிற அதிகாரம். சாத்தானும் மக்களும் இணைந்த சந்ததியை இது பேசுகிறது. ஆக இதனுடைய முடிவு ராட்சதர்கள் என்று சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்தை நாம் விளக்கமாக படிக்கும் பொழுது அதிகமாக பார்க்கவும் 6ஆம் அதிகாரத்தில் நடந்த செய்திகள் என்ன என்று போகட்டும். காயின் வழி வந்தோர், சேத்தின் வழி வந்தோர், என்ன வித்தியாசம்? காயின் வழி வந்தோர், சேத்தின் வழி வந்தோர். காயின் வழி வந்தோர் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று ஏவாள் காயினுக்கு பெயர் வைத்தாள். பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது தாய்க்கும் தந்தைக்கும். அந்த பெரிய எதிர்பார்ப்பை காயின் நிறைவேற்றவில்லை. பல நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்ற பின்பு பெரிய கனவுகளை காண்பார்கள். இந்த பிள்ளை இப்படி வளரும், இப்படி வளர்க்க வேண்டும், இதற்காகவே இவனை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் அந்த பிள்ளை அந்த பெற்றோருடைய விருப்பத்துக்கு நேராய் தன்னை வளைத்து கொண்டு அர்ப்பணித்து கொண்டு வளராமல் போனால் அந்த பிள்ளை பெற்றோருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் போகிறது. ஆக அந்த பிள்ளைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது, பிள்ளைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. பெற்றோருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற அந்த கடமை பிள்ளைக்கு இருக்கிறது. ஆகையினால்தான் சாலமோன் எழுதும்பொழுது கூட நீதிமொழிகளில, என் மகனே என் மகனே
உன் தகப்பன் போதகத்தை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று திரும்ப 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 சாலமோன் ஏன் வாலிபர்களுக்கு பேசுகிறான் என்றால், அந்த தகப்பன் தாயினுடைய எதிர்பார்ப்பு, ஆசை, ஆதங்கம், விருப்பம், அந்த லட்சியம், அவர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கனவு, இப்படிதான் உருவாக்க வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுவதற்கு அந்த பிள்ளை தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி அந்த பிள்ளை ஒப்பு கொடுக்காமல் போனால் அந்த பெற்றோருடைய கனவு சிதைந்து போகிறது. அப்படி சிதைந்து போன கனவில் ஒரு கனவு, ஆதாம் ஏவாள் பெற்ற முதல் மகன் செய்த கொடூரமான கொலையின் நிமித்தம் அவர்கள் பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போகிறான். ஆக சேத்தின் வம்சத்திலே ஆதாமுக்கு பிறந்த இன்னொரு மகன் சேத் தன் சாயலாக ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று ஆதாம் பெயரிட்டான். கவனியுங்கள், 4ஆம் அதிகாரத்திலே ஏவாள் பெயரிட்டாள் என்று வரும், 5ஆம் அதிகாரத்திலே ஆதாம் பெயரிட்டான் என்று வரும். பார்ப்போம். ஆதியாகமம் 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். பெயரிட்டால் ஏவாளை குறிச்சி சொல்லுது, பெயரிட்டால் அப்படின்னு. ஆனா 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆக தாயும் தந்தையும் அடுத்த பிள்ளைக்கு 2 பேருமே பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க. அப்போ அம்மாவும் பெயரிட்டுச்சு, அப்பாவும் பெயரிட்டாங்க, 2 பேருமே சேர்த்து பெயரிட்டத இங்க சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க, காயின் தன் சகோதரனை கொலை செஞ்சதுனால அவன் வம்ச வழி தனியாக பிரிகிறது. சேத்தின் வம்ச வழி ஆபேலுக்கு பதிலாக சேத் வருகிறான். ஆபேலுக்கு பதிலாக தேவன் சேத்தை கொடுத்தார். நம்மிடத்துல ஒரு நியாயமான இழப்பு நடக்குது, நம்ம அறியாத. நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம், விரும்பணும், ஆனா நம்மளையே அறியாத அநியாயமா ஒரு இழப்பு வருது அப்படின்னா தேவன் அந்த இழப்பை சரி கட்டுறதுக்கு விரும்புறாரு. ஆதாம் ஏவாள் ஆபேலை இழந்தாங்க. அதனால தேவன் அமைதியா இல்லை, இன்னொரு பிள்ளைய கொடுத்து அந்த இழப்பை சரி கட்டுறாரு. அதே மாதிரிதான் ஆதாமுக்குள்ள இருந்த ஏவாளை எடுக்கிறதுக்கு முன்னாடி விலா எலும்புல இருந்து எடுக்கிறாரு அப்படின்னு வாசித்தோம். விலா எலும்புல இருந்து எடுக்கிறப்ப அந்த எம்டியா இருக்குது, அந்த இடத்த தேவன் அதை சதையினால அடைக்கிறாரு. உன்னிடத்திலிருந்து கர்த்தர் ஏதாகிலும் எடுத்தா அதை திரும்ப அடைப்பாரு, கொடுப்பாரு. அல்லது நீ எதையாகிலும் கர்த்தருக்காக இழந்தா கர்த்தர் எப்படியாகிலும் உனக்கு அதை கொடுத்து அதை சரி கட்டுவார். ஆதாம் தன்னுடைய விலா எலும்பை இழந்தது தேவன் கை வைத்து எடுத்தார். கர்த்தருக்காக இழந்தான். கர்த்தர் கிரியை செய்யறாரு, கர்த்தர் வேலை செய்ய போறாரு, கர்த்தர் என்னை தூங்க வச்சாரு, அவர் தான் எனக்கு உள்ள இருந்து எடுக்க போறாரு. So I am losing something for my God, my creator. அதனால அவர் என்னிடத்திலிருந்து எடுக்கிறப்போ என்னை சும்மா விடுறதில்ல. அதனால எங்க எடுத்தாரோ அதுக்கு பதில் something he will give and compensate. நம்முடைய இழப்புகளை தேவன் சரி கட்டுகிறவர். ஆதாமுக்கு விலா எலும்பை இழந்தப்போ அந்த கேப்பை வச்சு சதையினால அடைச்சி சரி கட்டினார் இல்ல, அதே மாதிரிதான் ஆதாம் ஏவாள் 2 பேரும் நல்ல பையன் ஆபேல இழந்தப்ப அது அவங்க வாழ்க்கைய ரொம்ப உடைச்சிருச்சு, மனசை உடைச்சிருச்சு. பிரியமான பிள்ளைய அநியாயமா இழந்தாங்க.
அதிலும் தான் சொந்த மூத்த பையனை கொன்னுட்டான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவங்க வாழ்க்கையில பாதிப்பு, இருதயத்தை உடைக்கும் பாருங்க. யோசித்து பாருங்களேன், உங்க மகன், பெரிய மகன் உங்க சின்ன மகனை கொன்னுட்டான் அப்படின்னு யோசித்து பாருங்க. பப்ளிக்கா, பட்டம் பகல்லையே, நடு ரோட்லயே. எங்க போய் எப்படி சொல்றது? கோர்ட்டுக்கு போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் இறந்து போனவன் மகன், இன்னொரு பக்கம் இறக்க வச்சவன் மகன். எப்படி இருக்கும்? சோ அந்த பெற்றோருக்கு அந்த சூழ்நிலை தான் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த வருத்தமெல்லாம் போறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு தேவன் ஒரு பிள்ளைய கொடுக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, தேவன் ஆபேலுக்கு பதிலாக, காயினுக்கு பதிலாக, ஏன்னா காயின் அவங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டான், அவங்க குடியிருந்த இடத்த விட்டு தூரம் போயிட்டான், எந்த தொடர்பும் வைக்கல, அவனை குறிச்சு இவங்க வருத்த கூட படல. ஆனா அவங்க ரெண்டு பேருமே இப்ப ஏங்குறாங்க, சொல்றாங்க வாய் திறந்து, நாங்க ரொம்ப நேசித்தோம் ஆபேல, ஆபேலுக்கு பதிலா தேவன் எங்களுக்கு சேர்த்து கொடுத்தாரு அப்படின்னு. ஆக காயின் வம்சத்துல வர ஒருத்தனுக்கு ஏனோக்கு அப்படின்னு பேரு. அதே போல சேத்தின் வம்சத்துல வர ஒரு மகனுக்கு ஏனோஸ் என்று பேரு. வேற வார்த்தையில விளங்குற மாதிரி சொன்னா, ஆதாமுக்கு காயின் வழியில வர பேரு ஏனோக். அதே போல ஆதாமுக்கு சேத்தின் வழியில வர பேரன் ஏனோஸ். ஆச்சா? சோ இங்க பெயர்கள் கூட அவங்க அதை யோசித்து தான் வைக்கிறாங்க. அவன் அவன் பிள்ளைக்கு ஏனோக்குன்னு வச்சான்ல, அதனால அதே மாதிரி நம்ம பையனுக்கு ஒரு பிள்ளை பேர் வைக்கணும், ஏனோஸ். அதனால என்ன ஆச்சு, இந்த ஏனோஸுடைய நாட்கள்ல ஜனங்கள்லாம் கர்த்தரை தொழ ஆரம்பிச்சாங்களாம். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் ஆதாம் ஏவாளும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நீண்ட நாளுக்கு பிறகுதான் நடக்குது. ஓகே, காயின் வழி வந்தோர், சேத்தின் வழி வந்தோர். காயின் வழி வந்தோர் லாமேக்கு என்பவன் காயின் வழியே ஆதாமின் 7ஆம் வம்சத்தில் வருபவன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நீங்க 4ஆம் அதிகாரத்துல காயினுடைய குடும்பத்தை குறிச்சு அந்த 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதுல வர வசனங்களை பாருங்க. காயின் தன் மனைவியை அறிந்தான். 17, 18, 19, 20 இது எல்லாமே காயினுடைய வம்சத்துல வரவங்க. ஆதாம் துவங்கி காயின் வழியே 7ஆவது பையன் பேரு லாமேக்கு, இன்க்ளூடிங் ஆதாமோட சேர்த்து. இன்னைக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும், ஏன்னா எல்லாம் பெயர் சம்பந்தப்பட்டது. ஓகே, அதே போல சேத்தின் வழி வந்தோர் 7ஆம் தலைமுறை, ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறை, அவனுக்கு பேரு ஏனோக்கு என்பவன். ரெண்டுமே பைபிள் முக்கியத்துவப்படுத்தது. ஓகே, இப்போ காயின் வம்சத்துல வர ஆதாமின் 7ஆம் தலைமுறைக்கு பேரு லாமேக்கு. அவன் தான் 2 மனைவிகளை விவாகம் பண்றான். அவனுக்கு பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ், ரியல் எஸ்டேட், அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிக்கிறவங்க, மெட்டல் உருவாக்குறவங்க, அந்த மாதிரி வளர்றாங்க பெருசா. சேத்து அவன் வம்சத்துல வர 7ஆவது தலைமுறைக்கு ஏனோக்குன்னு பேரு. இவன் தேவனோட சஞ்சரித்து காணப்படாமல் போறான். எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு பிறந்தது உலகத்துல பணம், தொழில், வியாபாரம் இதையே கவனம் செலுத்துது. இன்னொரு பிள்ளைக்கு பிறக்கிறது தேவன், கர்த்தர், அவர் மேல வாஞ்சியா, அவரை நேசிக்குது, அவருக்காக ஓடுது, அவருக்காக வாழுது. கடைசியில காணப்படாம போயிடுது, தேவன் எடுத்துக்கொள்றாரு. அப்போ 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம்
உலகத்தான குறிச்சி ஒரு பகுதியும், ஆவிக்குரியவர்களை குறிச்சி மறுபகுதியும். இது 2 குரூப் தான் அதிகமா இருக்குது. சுருக்கம் அதுதான். 4ஆம் அதிகாரத்தின் செய்தியின் மறுபக்கம் என்ன? ஆவிக்குரியவன் வம்சம், உலகத்தானின் வம்சம். அவ்வளவுதான். உலகத்தானா இருந்தா என்னெல்லாம் செய்ய முடியும்? ஆண்டவரை நேசித்து ஆவிக்குரியவனா இருந்தா என்னெல்லாம் செய்ய முடியும்? உலகத்தானா இருந்தா எப்படியெல்லாம் வாழ முடியும்? தேவனை விசுவாசித்தா எப்படி இருக்க முடியும்? ஆகையினால்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினாலே ஆபேல், ஏனோக்கு. சோ பிலீவர் சர்க்கிளை குறிச்சு பேசுறப்ப ஆபேல் முதல்ல வராரு, ஏனோக்கு 2வது வராரு. இந்த ஆபேலும் ஏனோக்கும் ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி ஒரு பக்கம் ஆதாமின் வம்ச வழியில வந்தாலும் அதுல உலகத்தான வாழ்ந்த ஒரு குரூப், இன்னொரு பக்கம் ஆதாமின் வம்ச வழியில வர வேறொரு சந்ததி வம்ச வரலாறு. ஆனால் தேவனை விசுவாசித்து வாழ்ந்ததுன்னு அந்த ஒரு கூட்டம், அந்த வம்சம், அது மறுபக்கம். அப்ப இது 2 தான். அதனால தான் தேவன் கூட 2 இடத்தை வச்சிருக்கிறாரு. ஒன்னு பரலோகம், இன்னொன்னு நரகம். வேற எங்க இடம் இல்லை, வேற எந்த டிபார்ட்மெண்ட் இல்ல, வேற எந்த ஸ்பேஸ் இல்லை. 2 இடம் தான். ஒன்னு விசுவாசித்தா விசுவாசிக்கிறவங்க போய் சேர்ற இடம், விசுவாசிக்கல விசுவாசிக்காத இருந்து வாழ்ந்து அவிசுவாசியா இருந்து துன்மார்க்கனா இருந்து உலகத்துக்காக வாழ்ந்து பாவத்தோடு வாழ்ந்தவன் அவன் போய் சேர்ற இடம். சோ வேற இடமே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே அந்த 2 வம்சம் முதல்ல இருந்தே தன்னை நிரூபிச்சிருக்குது. உலகத்துல வாழ்ந்தா எப்படி வாழலாம், தேவனை விசுவாசித்து வாழ்ந்தா எப்படி வாழலாம் அப்படின்னு. சோ இந்த 5ஆம் அதிகாரம் 10 நபர்களை சொல்றது. இப்போ கவனிங்க, ஆதாமினுடைய 10 சந்ததி, 10 ஜெனரேஷன். அந்த 10வது ஜெனரேஷன் நோவா. அவனுக்கு 3 குமாரர்கள். ஓகே, நம்பர் 2 நோவா. நோவாவினுடைய 10 வம்சம். அந்த 10வது வம்சம் தேராகு. அந்த தேராகுவுக்கு 3 குமாரர்கள். இப்ப கவனிங்க, வேதத்துல இப்ப நம்ம ஆரம்ப அதிகாரங்கள்லயே இருக்கிறோம். ஆனா ஆரம்ப அதிகாரங்கள்ல ஒரு வருஷமா நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு பெரிய செய்தியை கத்துக்கிட்டே வரோம். ஸோ சில இடங்கள்ல வேகமா போக வேண்டியது இருக்குது, சில இடங்கள்ல நிதானமா ஆழமா கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இவ்வளவு பெயர்கள் இருக்கிற பகுதிகளை நான் வேகமா சொல்லிட்டு போனா அதனுடைய ஆழம் கைகளில் அகப்படாது. ஸோ மனதில் யோசிக்கிறதுக்கு அந்த இடம் நேரம் தேவையா இருக்குது. அதை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யோசனைக்கு கூட நேரம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஆகையினால நான் அதை நிதானமா நகர்த்திட்டு போறேன். உங்களுடைய கவனம் அதை தொடர்ந்து வரணும்னு கவனிங்க. ஆதாம் 10 தலைமுறைய கடைசியில நோவா. இது 5ஆம் அதிகாரத்தை சொல்லுது. சோ அந்த 10 ஜெனரேஷன். நோவா வந்ததுமே அவனுக்கு 3 குமாரர்கள், சேத், காம், யாபேத். சோ 10ஆம் அதிகாரத்துல இருந்து இவங்க 3 பேரை பத்தி சொல்லுது. திரும்பவும் இங்க பாருங்க, இந்த நோவாவில இருந்து மறுபடியும் 10 தலைமுறை. இந்த 10 தலைமுறையில 10வது தலைமுறை தேராகு. இவங்களுக்கு 3 குமாரர்கள். அந்த 3 குமாரர் யாருன்னா நாகோர், ஆபிரகாம், ஆரான். அவங்க 3 பேரும். சோ 11ஆம் அதிகாரம் இத சொல்லுது. இப்போ 5ஆம் அதிகாரத்துல வர இந்த 10 சந்ததிய நம்ம வரிசையா பார்த்த பிறகு 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல வர இந்த 10 சந்ததிய வம்சத்தை அங்கேயும் வரிசையா பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்க கவனிக்கணும். ஏன் இங்க கவனிக்கணும்னா
இந்த தலைமுறைக்கு நடுவுல ஒரு பெரிய உலக அழிவே இருக்குது, ஜலப்பிரளயம். அப்போ இந்த 10 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற 10 தலைமுறை ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வாழ்ந்த தலைமுறை. ஆதியாகம புத்தகத்துல ஜலப்பிரளயம் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. அந்த ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வாழ்க்கையை தான் இந்த 5ஆம் அதிகாரம் சொல்லுது. சரி, ஜலப்பிரளயத்துக்கு பிறகு வாழ்ந்தவங்க இந்த 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் அவங்களுடைய சந்ததியை சொல்லுது. இதுக்கு பிறகு நம்ம படிக்க போற செய்தி வேற மாதிரி இருக்கும். ஏன்னா சரித்திரம் விரிவா சொல்லுது, சரித்திர சார்பா கதை போல சொல்லிக்கிட்டு வருது. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லப்படல. செய்திகளை சுருக்கமா சொல்லுது, விளக்கமா சொல்லல. அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதனுடைய ஆழத்துல போய் ஒவ்வொருவரையும் பார்த்துட்டு வந்தாதான் அவங்க என்ன, யாரு, எப்படின்னு புரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் இருக்கிற 10 தலைமுறையை குறித்து 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத அதை படிக்க போறோம். கவனிப்போம். ஆதாமின் வம்ச வரலாறு, 10 பேர் கொண்ட வம்ச வரலாறு. ஆதியாகமம் அதிகாரம் 5. நம்பர் 1 ஆதாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. நீங்க 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நான் சொல்ற வார்த்தையை ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. 3ஆம் வசனத்துல பெயர் ஆதாம், அந்த நேம ரவுண்ட் பண்ணோம் போதும். நம்பர் 2 சேத். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. இங்க 6ஆம் வசனத்தை சேத் ரவுண்ட் பண்ணணும். நம்பர் 3 ஏனோஸ். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. அப்போ 9ஆம் வசனத்துல வர ஏனோஸ ரவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 4 கேனான். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இதுல 12ஆம் வசனத்துல வர கேனான் ரவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 5 மக்கலலயேல். மக்கலலயேல். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. 15ஆம் வசனத்துல வர அந்த பெயர் மக்கலலயேல், அவனை ரவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 6 யாரேத். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை. இதுல யாரேத்த ரவுண்ட் பண்ணுங்க 18ஆம் வசனத்துல. நம்பர் 7 ஏனோக்கு. ஏனோக்கு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. இதுல 21ஆம் வசனத்துல வர ஏனோக்க ரவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 8 மெத்துசூலா. 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. இதுல மெத்துசூலா வசனம் 25, அதை ரவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 9 லாமேக்கு. லாமேக்குன்ற வார்த்தை கவனிக்கணும். காயினுடைய வம்சத்திலையும் ஒருத்த வரான் அதே பேர்ல. இங்க சேத்துடைய வம்சத்திலையும் இன்னொருத்த வரான். அதனால ஒரே பேர்ல 2 ஆள் இருக்கிறான், ஞாபகம் வச்சுக்கணும். சோ லாமேக்கு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. சோ இங்க 28ஆம் வசனத்துல வர லாமேக்க ரவுண்ட் பண்ணுங்க. நம்பர் 10 நோவா. 5ஆம் அதிகாரம்
29 முதல் 32 வரை. இதுல நோவா என்பவனை குறித்து ரவுண்ட் பண்ணுங்க. 32வது வசனத்துல வர நோவாவின் பெயர். இந்த அதிகாரத்துல இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதுல எப்படி சொல்லுது கவனிங்க. 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். 6ஆம் வசனம். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். இந்த வார்த்தையை கவனிங்க, அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்ற பின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம் அவன் மரித்தான். இப்படி எல்லாருக்கும் மரித்தான் மரித்தான் வருதில்ல. அப்ப வாசிக்கிறப்ப வாசகனுக்கு என்ன தோணும்? காமனா ஒரு வாசகனுக்கு என்ன தோணும்னா, ஓகே, ஆதாம் மரிச்ச பிறகு சேத்து வாழ்ந்தாரு, சேத்து மரிச்ச பிறகு ஏனோஸ் வாழ்ந்தாரு, ஏனோஸ் மரிச்ச பிறகு கேனான் வாழ்ந்தாரு, கேனான் மரிச்ச பிறகு மக்களையேல் வாழ்ந்தார். சோ இப்படி மரித்தான் மரித்தான் வர்றதுனால வாசகனுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஒருத்தர் வாழ்றாரு, அவர் மரிச்ச பிறகு இன்னொருத்தர் வாழ்றாரு, அவர் வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இன்னொருத்தர் வாழ்றாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மை அப்படி அல்ல. இதுல மரித்தான் 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 இருக்குல்ல, இதுல இருக்கிற எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியும். எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியும். மரித்தான்னு சொல்ற செய்தினால அவங்க மரிச்சில்ல. ஏன்னா அவங்க வாழ்நாள் ரொம்ப நீளமான ஒண்ணு. திரும்பவும் அதை படிக்கிறப்ப திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த பெயர் பட்டியல்ல வர பெயர்களை நமக்கு ஞாபகத்தில் வைக்கணும். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலலேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசூலா, லாமேக்கு, நோவா. இந்த 10 பேர் இருக்கிற அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். இப்போ முதல்ல இந்த 10 பேருடைய பொருள் இருக்குது. இந்த 10 பேருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. 10 பேருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்குது, தனித்தனி வரலாறு இருக்குது. அதை இங்க சொல்லல, ஆனா அது சுருக்கமா இருக்குது. வந்தாங்க, திருமணம் முடிச்சாங்க, பிள்ளைய பெற்றாங்க, வாழ்ந்தாங்க, மரிச்சாங்க, அப்படியே சொல்லிட்டு போகுது. ஒரு சிலருக்கு விளக்கமா சொல்லுது, ஒரு சிலருக்கு சுருக்கமா சொல்லுது. முதல்ல ஹிஸ்டரியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெயர்களுடைய பொருள் இருக்குது. இந்த பெயர்கள், எல்லா பெயர்களுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளுக்கு ஒரு முழு பொருள் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு தனி பொருள் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. இந்த மீனிங் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் இருக்குது. நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு தனி பொருள். ஆதாம், அதுக்கு என்ன பொருள்? சேத், அதுக்கு என்ன பொருள்? அப்படின்னு ஒரு பெயருக்கும் ஒரு பொருள் இருக்குதா? இப்படி இந்த 10 பேருடைய பொருட்களை மீனிங்க சேர்த்து படிச்சா இன்னொரு பொருள் இருக்குது. ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலலேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசூலா, லாமேக்கு, நோவா. இந்த 10 பேர் இருக்கிற அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். வயது குறிப்பு முதல்ல கவனிப்போம். ஆதாம் மொத்தம் வாழ்ந்தது 930 வருஷம். ஆதாமின் 130வது வயதுல சேத் பிறக்கிறான். சேத் வாழ்ந்தது 912 வருஷம். அந்த சேத்தினுடைய
105 வயசு சேத்துக்கு. அவனுக்கு ஏனோஸ் பிறக்கிறான். ஏனோஸ் மொத்தம் வாழ்ந்தது 905 வருஷம். அந்த ஏனோஸ் உடைய 90வது வயதுல அவனுக்கு கேனான் பிறக்கிறான். கேனான் வாழ்ந்தது மொத்த வருஷம் 910 வருஷம். அவனுடைய 70வது வயதுல அவனுக்கு மக்கலலேயேல் என்ற மகன் பிறக்கிறான். இந்த மக்கலலேயேல் மொத்தம் வாழ்ந்தது 895 வருஷம். இவனுடைய 65வது வயதுல இவனுக்கு யாரேத் என்பவன் பிறக்கிறான். இந்த யாரேத்துடைய மொத்த வாழ்நாள் 962 வருஷம். இவனுடைய 162வது வயதுல இவனுக்கு ஏனோக்கு என்பவன் பிறக்கிறான். ஏனோக்கு மொத்தம் வாழ்ந்தது 365 வருஷம். இவனுடைய 65வது வயதுல, அதாவது ஏனோக்குடைய 65வது வயதுல மெத்துசூலா என்பவன் பிறக்கிறான். மெத்துசூலாவின் மொத்தம் வாழ்ந்தது வருஷம் 969. மெத்துசூலாவின் 187ஆம் வயதில் லாமேக்கு பிறக்கிறான். லாமேக்குடைய மொத்த வருஷம் 777 வருஷம். லாமேக்குடைய 182வது வயசுல நோவா பிறக்கிறான். நோவா மொத்தம் வாழ்ந்தது 950 வருஷம். நோவாவினுடைய 500வது வருஷத்துலதான் நோவாவினுடைய முதல் பிள்ளை பிறக்கிறான். ஆக 5ஆம் அதிகாரத்துல 10 பெயர்கள், அந்த 10 பெயர்கள் உடைய வரிசை பட்டியல் அவங்க முழு வாழ்க்கை வாழ்ந்த வருஷங்கள். அவங்க திருமணம் எப்ப பண்ணாங்கன்னு சொல்லல, ஆனா முதல் பிள்ளை அவங்களுக்கு எப்ப பிறக்குது அப்படின்ற வயசு குறிப்பும் சேர்த்து சொல்லுது. இந்த காரியத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, இங்க என்ன பார்க்கிறோம் என்ன படிக்கிறோமோ அதுதான் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப கவனிப்போம். இந்த வரிசை பட்டியல்ல வர எல்லாருமே மரித்தான் இருக்குது. இப்ப பாருங்க, ஆதாம், சேத்து, ஏனோசு, கேனான், மக்கலலேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசூலா, லாமேக்கு, நோவா. இவங்க பட்டியல் வாழ்க்கையினுடைய அளவு. இதுல மரித்தான் இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு பிறகு ஒருத்தன், செத்துட்ட பிறகு இன்னொருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. லிசன், 930, 912, 905, 910, 895, 962, 969, இப்போ 5ஆம் அதிகாரத்துல இந்த வருஷம் மைண்ட்ல இல்லைன்னா அது வேற மாதிரி புரிந்து கொள்ளுதலை உண்டாக்கும். இதை ஞாபகம் வச்சு படிச்சா நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு வேற மாதிரி புரிந்து கொள்ளுதலும் செய்திகளும் விளங்கும். இப்ப பாருங்க, சேத்துக்கு ஆதாம தெரியும், ஏனோசுக்கும் ஆதாம தெரியும், கேனான், மக்கலலேயேல், யாரேத் எல்லாருக்கும் ஆதாம தெரியும். ஏன்னா ஆதாம் இங்க மரிக்கிறாரு 930. அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாருக்கும் ஆதாம தெரியும். அதே மாதிரி ஏனோ ஆதாம தெரியும், ஏனோக்கு ஆதாம தெரியும், மெத்துசூலாவுக்கு ஆதாம தெரியும், லாமேக்கு கூட ஆதாம தெரியும். இங்க பாருங்க, அவர் இங்க பிறக்கிறாரு, ஆனா நேரா போட்டீங்கன்னா ஆதாம் இருக்கிறப்பவே பிறக்கிறாரு. ஆக ஒருத்தர் அறிஞ்சு இருக்கிறாங்க, ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும். மரித்தான் படிக்கிறப்ப அது நம்ம
வாசகன் வந்து இது தெரியாத வாஸ்தவம், ஓகே அவன் மறைச்சிட்டான், அதுக்கப்புறம் இவன் வரிசையா சொல்லுதோ அப்படின்னு. அது வாழ்க்கையின் வருஷங்களை சொல்றப்ப ஒருத்தர் இருக்கிறப்ப இன்னொருத்தர் வாழ்றாரு, ஒருத்தர் இருக்கிறப்ப இன்னொருத்தர் வாழ்றாருன்றது தான் இதனுடைய விளக்கம். ஏன்னா எல்லாருக்குமே 900+ ஒரு சிலர் தவிர. அப்ப வாழ்நாள் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் 10 ஜெனரேஷன். முன்னாடி கிராஃப் போட்டோம் பாருங்க, 10. இது வந்து அந்த 10 ஜெனரேஷன். இதே மாதிரி வர அடுத்த 10 ஜெனரேஷன்லயும் ஒருத்தருக்கு தெரியும். சோ நமக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரனே யாருன்னு தெரியாது. ஆனா இவங்களுக்கு அந்த ஊர்ல இவங்க எல்லாரையும் தெரியும். உதாரணத்துக்கு ஆதாமுடைய 8ஆம் தலைமுறை 7ஆம் தலைமுறை ஆதாமுடைய பேரனுடைய பேரனை ஆதாம் சந்திச்சிருப்பாரு, அந்த பேரன் ஆதாம சந்திச்சிருப்பான். சோ வாழ்நாட்கள் பெரிய வாழ்நாட்களா இருந்ததுனால பட்டியல் அதை படிக்கிறப்போ நம்ம சுருக்கி படிக்க முடியாது. இப்போ கவனிப்போம், இதேதான். இது அதை விட இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருக்கும். இங்க பாருங்க, ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மக்களலேல், யாரேத், ஏனோஸ், மெத்துசூலா, லாமேக், நோவா. இங்கிருந்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கோடு போட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். பியூட்டி இங்க பாருங்க, இது அடுத்த 10 ஜெனரேஷன். 2வது பார்ட் சொன்னனே, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல இன்னொரு 10 வம்சம் இருக்குதுன்னு. இது அடுத்த 10 யாரு? நோவாவுடைய குமாரர் ஷேம், அர்பக்சாத், தலா, ஏபேர், பேலெக், ரெகு, செராகு, நாகோர், தேராகு, ஆபிரகாம், இஸ்மவேல். சோ 1 2 3 4 5 6 7 8 9 10. நோவாவுடைய 10வது தலைமுறை ஆபிரகாம். ஆதாமுடைய 10வது தலைமுறை நோவா. திரும்ப சொல்றேன், ஆதாமுடைய 10வது தலைமுறை நோவா. ஓகே, நோவாவுடைய 10வது தலைமுறை ஆபிரகாம். ஓகே, லுக் அட் திஸ். இங்க பாருங்களேன், அப்ராக்சிமேட் டைம், அதாவது சிருஷ்டிப்புல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷம். உலகத்தை தேவன் படைச்சதுல இருந்து ஃப்ளட் வர வரைக்கும் எவ்வளவு வருஷம்னா 1656 வருஷம். இன்னொரு கால்குலேஷன், உலகத்தை தேவன் சிருஷ்டித்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 1950 வருஷம். ஓகே, ஒன் மோர், இது இன்னும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 10, ஆனா எக்ஸ்ட்ரா சிலது இருக்குது இங்க. இங்க பாருங்க, ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலலேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசூலா, லாமேக், நோவா. இந்த 10ம் ஒரு குரூப். ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது கலர்ல இருக்குது, ஈஸியா புரியும் பார்க்கிறதுக்கு. எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். லிசன் லிசன், இல்ல பியூட்டி என்னன்னு பாருங்க. ஆபிரகாம் ஜலப்பிரளயத்துக்கு பின்னால வாழ்ந்தவர். நோவா மட்டும்தான் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியும் ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடியும். ஏன்னா அவர் தான் காப்பாற்றப்பட்டாரு, அப்போ அவர் தான் வாழ்ந்தாரு. இப்போ ஆபிரகாமுடைய அப்பா வந்து விக்கிரகங்களை செஞ்சு விற்கிற ஒரு வியாபாரி. அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் அதான். அந்த வீட்டில இருந்து ஒருத்தன் எப்படி பெரிய விசுவாசி ஆகி தேவனை நம்பி அவன் தேவனை பின்பற்றி வந்து பின்னாட்கள்ல விசுவாசிகளுக்கு தகப்பனானான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்திருந்தா இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை விசுவாசத்தை செஞ்சிருப்பாரு. அப்போ அந்த விசுவாசம் அவருக்கு எப்படி வந்துச்சு? இத்தனைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பாரம்பரியத்திலிருந்து வரல, தேராகு. பல நேரங்கள்ல இந்த பாரம்பரியமா இருக்கிற கிறிஸ்தவங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை விட புதுசா வர விசுவாசம் கிட்ட
அதுவும் கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா இருந்து இயேசுவை ஏத்துக்கொண்டவங்க கிட்ட விசுவாசம் நல்லா இருக்கு, பெருசா இருக்கு. அதுதான் ஆபிரகாம் அது மாதிரி தான் இருந்துச்சு போல. லிசன், ஆதாம், சேத்தி, ஏனோஸ், இவங்க எல்லாருக்கும் இந்த நோவாவுக்கு ஆல்மோஸ்ட் ஆதாமுடைய எண்டு கொஞ்சம் தெரியும். நோவாவுக்கு சேத்த தெரியும், நோவாவுக்கு லாமேக்கு தெரியும், மெத்துசுலா தெரியும், யார் எல்லாருமே தெரியுது. இப்ப கவனிங்க, பிளட் வருது, ஜலப்பிரளயம் வந்த பிறகு நோவாவுடைய 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஷேம், காம், யாபேத். இந்த சேம் உடைய வம்சத்துல வரவன் அர்பக்சர், சாலா, ஏபேர், பேலேக், ரெகு, செராகு, நாகோர், தேரா, ஆபிரகாம். ஆபிரகாம் 75 வயது இருக்கும்போது தேவன் அவனை அழைக்கிறாரு, 100வது வயதுல பிள்ளைய கொடுக்கிறாரு. அப்போ இந்த விசுவாசத்தை அவன் எங்க கத்திருக்கணும்னா இந்த நோவா கிட்ட கத்திருக்கணும். ஏன்னா ஜலப்பிரளயத்துக்கு பிறகும் நோவா உயிர் வாழ்றாரு. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இத்தனை சந்ததியும் நோவாவுக்கு தெரியும். ஆபிரகாம் அந்த 75 வயசுக்கு முன்னாடி 30, 40, 50 அந்த மாதிரி வயசு இருக்கிறப்பவே நோவாவை மீட் பண்ணி இருக்கணும். நோவா அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி இருக்கணும். பிளட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணாங்க, ஏன் பிளட் வந்துச்சு, தேவன் என்ன பண்ணாருன்னு. சோ இவனுடைய விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு, இவங்க எல்லாருடைய விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு நோவா ஒரு முக்கிய காரணம். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய பெரிய விசுவாசத்தை கற்றுக்கொண்ட இடம், ஆரம்பத்துல அவன் அதிகமான செய்திகளை நோவாவினிடத்துல கற்றிருக்கணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே ஆபிரகாம் இளமையா இருக்கிறப்ப, வாலிபனா இருக்கிறப்பவே நோவாவை தெரிஞ்சிருக்க முடியும். நோவா உயிரோடு இருக்கிறாரு. சோ இந்த லிஸ்ட்ல இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னா 5ஆம் அதிகாரத்துக்கு நேரம் பத்தாது. ஆகவே நோவா இங்க முடிச்சுட்டு மறுபடியும் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நான் சொன்னேன், இந்த பெயர்கள்ல முதல்ல ஹிஸ்டரிய பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெயர்களுடைய பொருள் இருக்குதே, இந்த பெயர்கள் எல்லா பெயர்களுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளுக்கு ஒரு முழு பொருள் ஒன்று இருக்குது. நான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு தனி பொருள். ஆதாம், அதுக்கு என்ன பொருள்? சேத், அதுக்கு என்ன பொருள்? அப்படின்னு ஒரு பெயருக்கும் ஒரு பொருள் இருக்குதா? இப்படி இந்த 10 பேருடைய பொருட்களை மீனிங்க சேர்த்து படிச்சா இன்னொரு பொருள் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். 5ஆம் அதிகாரத்துல வர பெயர் கவனிங்க. ஆதாம், பெயரின் பொருள் மேன். சேத், சேத் பெயரின் பொருள் அப்பாயிண்டட். நம்பர் 3 ஏனோஸ், பெயரின் பொருள் மார்டல். நம்பர் 4 கேனான், பெயரின் பொருள் சாரோ. நம்பர் 5 மக்கலலேல், பெயரின் பொருள் the blessed God. நம்பர் 6 யாரேத், பெயரின் பொருள் shall come down. நம்பர் 7 ஏனோக், teaching. Number 8 மெத்துசூலா, his death shall bring. Number 9 Lamech, the despairing. Number 10 Noah, comfort. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் என்னன்னு பார்த்தோம். சோ இப்போ இந்த எல்லா பெயர்களையும் சேர்க்கிறப்ப இன்னொரு பொருள் செய்தி இருக்குது. எல்லா பெயர்களுக்கும் ஒரு பொருள், அந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு செய்தி. இப்ப கவனிப்போம். Man appointed mortal sorrow,
The blessed God shall come down teaching, his death shall bring despairing comfort. அதுதான் இது. இப்ப பாருங்க, ஆதாம் man's appointed mortal sorrow, but the blessed God shall come down teaching, his death shall bring the despairing comfort, rest. ஓகே, இது ஒரு பொருள். அந்த 10 பேருக்கும் இருக்கிற டைரக்ட் மீனிங் இருக்கிற பொருள். இதே 10 பேரு அப்படியே இந்த பொருள்களை எல்லாம் சேர்த்து இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டா அதே மாதிரி இன்னொரு பொருளும் இருக்குது. இப்ப பாருங்க, அந்த பொருள் எல்லாம் சேர்த்து செய்தி. Man is appointed mortal sorrow, but the God who is to be praised, the blessed God, shall come down teaching that his death shall bring the despairing comfort. தமிழ்ல, மனுஷன் சாவுக்கேதுவான சோகத்துக்காக நியமிக்கப்பட்டவன், ஆனால் ஆசீர்வாதமான தேவன் கீழே இறங்கி வந்து தமது மரணத்தால் ஆறுதலை கொண்டு வந்தார். எவ்வளவு அழகான ஒரு பொருள் கிடைச்சது பாருங்க. அப்ப இந்த பொருள் ஒரு செய்தியை சொல்லுது. இந்த செய்திக்கு ஒவ்வொரு பெயரும் காரணம். ஒவ்வொருத்தருமே காரணமா இருக்கிறாங்க. சேத்துடைய ஜெனரேஷன் எப்படி ஒரு காட்லி ஜெனரேஷனா இருக்க போய் ஒரு காட்லி மெசேஜ உலகத்துக்கு கொடுக்குது பாருங்க. ஓகே, மனுஷன் சாவுக்கேதுவான சோகத்திற்காக நியமிக்கப்பட்டவன், ஆனால் ஆசீர்வாதமான தேவன் கீழே இறங்கி வந்து தமது மரணத்தால் ஆறுதலை கொண்டு வந்தார். ஒரு நியூஸ். இதே பெயர்களும் பொருளும் மேசியாவை குறிச்ச ஒரு செய்தியும் பொருளையும் சொல்லுது. இப்ப பாருங்க, the Messiah in Genesis 5, இது இன்னொரு மீனிங்ல. ஆதாம், the man, ஒரு மனுஷன். நம்பர் 2, சேத், substitute, பதிலாக. நம்பர் 3, ஏனோஸ், incurable, குணமாக்க முடியாத, very sick human race. இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து பார்ப்போம். a man substituted, incurable man, குணமாக்க முடியாத ஒருவனுக்கு பதிலாக. அப்படின்னா என்ன? குணமாக்க முடியாத ஒருத்தனுக்கு பதிலாக யார் வந்தது? இயேசு தான் வந்தாரு. இததான் பாருங்க, யெஷுவா substituting incurable man. எப்படி? ஏசாயா 53:5, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்று, குணமாக்க முடியல, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றாரு, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றாரு. சோ யெஷுவா, இயேசு சப்ஸ்டிடியூட்டா அந்த இன்க்யூரபிள் சிக் மேனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரு. சரி, இதே தான் 2 கொரிந்தியர் 5:21, 1 பேதுரு 2:24. இப்போ இந்த 3 பெயர்களும் ஒரு செய்தியை சொல்லுது. a man substituted, incurable man, குணமாக்க முடியாத ஒருத்தனுக்காக ஒருத்தர் வந்தாரு, குணமாக்கிறதுக்காக. ஓகே, அடுத்த பெயர்கள்ல 4வது பேரு கேனான். அதுக்கு possessing, அதுக்கு உடமையாக வைத்திரு, possessing. நம்பர் 5, மகலரேல், praising God அல்லது shining light. praising God அல்லது shining light. praising God தேவனுக்கு துதி, shining light பிரகாசமான ஒளி. ஓகே, இப்ப சேர்த்து படிப்போம் பொருள. யெஷுவா சே, I am the light. அத உடமையா வைத்திருந்தாரு. He is the light. அவர் தான் லைட், உடமையா. அதுதான் அவரே லைட், அவரே ஒளி. இப்ப பாருங்க, யோவான் 8:12, யோவான் 1:14, சங்கீதம் 119, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டளையே விளக்கு, லைட், லா, சட்டம், வசனம், அதான் வெளிச்சம், தோரா,
நியாயப்பிரமாணம், இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் அப்படின்னு சொல்லுது. ஷைனிங் லைட். எது? இயேசு ஒரு ஷைனிங் லைட். இயேசு தேவனுடைய வார்த்தை ஒரு ஷைனிங் லைட். சோ இப்ப இந்த 4வது பெயர் 5வது பெயரையும் சேர்த்தா இந்த பொருள்ல வருது. யெஷுவா says, I am the light. Otherwise, Yeshua is the light. Yeshua words light. Okay, number 6. இப்போ யாரே descend or to come down, இறங்கி வருதல். ஏனோக்கு நம்பர் 7. ஏனோக்கு dedicated or to teach. இப்போ டெடிகேட்டட் அர்ப்பணித்தல் அப்படின்னு பொருள். டு டீச் போதித்தல் அப்படின்னு பொருள். இப்ப இதை சேர்த்து படிப்போம். 7ஆம் பெயர் வரைக்கும் மீனிங் பார்ப்போம். 1ல இருந்து 7 வரைக்கும் மீனிங். A man substituted incurable man and erected a shining light by coming down to teach. குணமாக்க முடியாத ஒரு மனுஷனுக்கு பதிலா பிரகாசமான ஒளி உள்ள ஒருத்தர் இறங்கி வந்து டீச் பண்ண வந்தாரு. ஓகே, இங்க பாருங்க. குணமாக்க முடியாத ஒரு மனிதனுக்கு பதிலாக பிரகாசமுள்ள ஒளியாக போதிப்பதற்காக இறங்கி வந்தார். ஓகே, இருக்கிறது 7வது பெயர்ல. இப்ப 8வது பெயருக்கு வரும். அகைன் மெத்துசூலா, a man of the dirt or branch. branch ன்னு சொன்னா புரியும், கிளை. நம்பர் இப்போ யெஷுவா is also a branch. அவர் கிளை எனப்பட்டவர். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பிற்று. அப்போ அந்த கிளையை குறிச்ச வசனம் ஏசாயா 11:1, ஏசாயா 53:2, எரேமியா 23:5 கிளையை குறிச்சு பேசுது. எரேமியா 33:15, சகரியா 3:8, சகரியா 6:12 கிளை என்பவர் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பிரான்ச் யாரு? ஈசாயின் அடிமரத்தின் கிளை. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பிற்று அப்படின்னு. சோ மெத்துசூலா means branch. It's equal to Yeshua. Meaning. Okay, number 9. Lamech, powerful. வல்லமையான. Mighty youth, வலிமையான வாலிபன். இங்க பாருங்க. நோவா, ரெஸ்ட், இளைப்பாறுதல். நோவாவுக்கு பொருள் ரெஸ்ட், இளைப்பாறுதல். இப்போ டோட்டலா எல்லா பெயரையும் சேர்த்து படிப்போம். A man substituted incurable man and erected the shining light by coming down to teach. He is the branch bringing mighty youthful rest. தமிழ்ல குணமாக்க முடியாத ஒரு மனிதனுக்காக பிரகாசிக்கும் ஒளி போதிப்பதற்காக இறங்கி வந்தது. அவரே அந்த கிளையும் இளைப்பாறுதல் தரும் வல்லமை நிறைந்த ஒரு வாலிபன். அந்த பெயர்கள் 10 பேருக்கு எவ்வளவு ஈஸியா நம்ம ஸ்கிப் பண்ணி இருக்கிறோம். ஆனா அந்த பெயர்களுக்கு உள்ள இருக்கிற செய்திகள் எவ்வளோ அர்த்தமும் ஆழமா இருக்குது பாருங்க. ஆதாம் நம்பர் 1. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் ஆதாமின் வம்ச வரலாறு. ஆதாம குறிச்சு படிப்போம். தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். கவனிப்போம். ஏற்கனவே இது 1ஆம் அதிகாரத்தை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு வேத வசனத்தை படிச்சப்போ இந்த காரியத்தை அதிகமா படிச்சோம். தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:26. இப்போ 2ஆம் வசனம்.
அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தாரு. ஆனா அவங்க சிருஷ்டித்த நாளில் அவங்களுக்கு பேரு மனுஷர். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனுஷர் அந்த 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 நம்ம வாசித்தோம். மனுஷனை உண்டாக்கி, அந்த மனுஷன் என்ற பெயரு ப்ளூரல் நேம், 2 பேரையும் சேர்த்து உள்ள இருக்குது. ஸ்பிரிட் மேன், அதை தான் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்தில் வரப்போ, 2ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனத்தில் வரப்ப தேவன் மனுஷனை மண்ணுனால உருவாக்குறாரு. மேல் மேன், த ஸ்பிரிட் மேனை பாடியில கவர் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம். இங்க எவ்வளவு தெளிவா மறுபடியும் அதை விளக்குறதுக்கு இந்த ஒரு வசனம் எவ்வளவு உபயோகமா இருக்கு பாருங்க. நான் முதல்ல சொன்னப்ப இந்த வசனத்தை உங்களுக்கு கோட் பண்ணல, ஆனா இப்ப பாருங்க உங்களுக்கு விளங்கும். தேவன் 2ஆம் வசனம், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர். சோ ஆணும் பெண்ணும் சேர்ந்தது மனுஷர், மேன், ப்ளூரல் வேர்ட். அப்போ அந்த ஸ்பிரிட் மேனை தான் அவர் தனித்தனியா எடுத்து ஒர்க் பண்றாரு. ஓகே, 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இங்க முதல் வசனம் சொல்லுது அவனை தேவன் தேவ சாயல்ல உண்டாக்குனார் அப்படின்னு. 3ஆம் வசனம் சொல்லுது அவனுக்கு பிறந்த பிள்ளை தன் சாயல்ல பிறந்துச்சு அப்படின்னு. அதாவது தேவன் ஆதாம் ஏவால பாவம் செய்வதற்கு முன்பு அவங்க தேவ சாயலாவே இருந்தாங்க. அப்படியே எப்படி படைக்கப்பட்டாங்களோ அதே பிரகாசம், அதே மகிமையில இருந்தாங்க. பாவம் செய்த பிறகு அவங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவன் அந்த மகிமையை இழக்கிறான். அந்த எல்லா மகிமையும் இழந்துட்டு அவன் ஒரு மனுஷனா வெளியே வரான், சாதாரணவனா ஆயிட்டான். அப்போ அவனுக்கு பிறக்கிற பிள்ளை அவனுடைய மனுஷ சாயல்ல தான் பிறக்குது. காட்ஸ் க்ளோரி அவனிடத்துல இல்ல. சோ 2ஆம் சந்ததி வரப்ப ஆதாமுக்கு பிறக்கிற பிள்ளை தேவ சாயல்ல இல்ல, ஆதாமுடைய சாயல்ல இருக்குது. அப்போ பாவ செய்த பிறகு மனுஷன் தேவ சாயலை இழந்துட்டான் அப்படின்றதுக்கு இதான் உறுதியான இடம். இத சொல்றது 5ஆம் அதிகாரம். ஆனால் தேவ சாயல்லையே இருந்தான்னு 1ஆம் அதிகாரம் சொல்லுது, ஆதியாகமம். 3ஆம் அதிகாரத்தில் அவன் அந்த தேவ சாயலின் மகிமையை இழந்த பிறகு, அவன் வெளியேற்றப்பட்ட பிறகு, தோட்டத்திற்கு வெளியே வந்து வாழ்க்கையை துவங்கின பிறகு அவனுக்கு பிள்ளை பிறகு அந்த பிள்ளை தன் சாயல்ல பிறக்குது. இது இப்போ பாவத்தின் சாயல்ல பிறக்கிற சந்ததி. இப்போ ஆதாமுக்கு பாவத்துக்கு பிறகு என்ன இருக்குதோ அதுதான் அவனுக்கு அவன் பிள்ளைக்கு வரும். இதுதான் பாவத்தின் ரத்தம் உறவு, அந்த பாவம் கலந்த சந்ததியின் உறவு. அப்ப இதுல இருந்து எந்த மாற்றமும் வர முடியாது. ஏன்னா முழுசுமே ஆதாமுடைய சாயல். லிசன், தேவன் ஒரு முறை தான் கீழே உட்கார்ந்து மண்ணுனால மனுஷனை உருவாக்குனாரு. ஆதாம ஒரு முறை மட்டும்தான், ஏவால மண்ணுனால உருவாக்கல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் மண்ணுனால படைக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் போய் எடுக்கல. ஒன் டைம் ஒர்க், அது ஒரே ஒரு முறை தான் ஒர்க் பண்ணாரு. அந்த ஒரு முறை தான் அவர் மண்ணை எடுத்து மண்ணுனால மனுஷனுக்கு சரீரத்தை உண்டாக்குனதா வேதம் சொல்லுது. ஸோ அந்த ஒன் டைம் ஒர்க் வந்து அவனுக்குள்ள இருக்கிற எல்லாரும் அந்த ஒன் டைம் ஒர்க்ல தான் வம்சம் வளர்ந்துட்டே வருது. ஸோ இன்னைக்கு இருக்கிற எல்லா சந்ததியுமே அந்த ஒன் மேன் உள்ள இருந்து, அந்த ஒன் மேனுக்குள்ள இருந்து வர சந்ததி தான். அந்த ஒன் மேன், அந்த ஒருத்தனுக்காக தேவன் மண்ணை கையில் எடுத்தாரு. அதுக்கு பிறகு அவர் எங்கேயும் கையில மண்ணை எடுக்கல. அப்போ முழு வம்சமும் அந்த ஒருத்தனுக்குள்ள இருக்குது.
அப்போ அந்த ஒருத்தனுக்குள்ள இருந்த அந்த சாயல், மகிமையான சாயல் போயிட்ட பிறகு அந்த பாவத்தின் சாயல், மனுஷிக சாயல், பூமிக்குரிய சாயல், உலக சாயல், அந்த சாயல் இருந்து தான் எல்லாருமே வராங்க. இதுதான் புதிய ஏற்பாட்டு வரப்ப அந்த ஒருத்தனால மீறுதலினால, அந்த ஒருவனுடைய மீறுதலினால எல்லாரும், அந்த ஒருவனுடைய மீறுதலினால எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த டிஎன்ஏ பிளட் ஜெனரேஷன் இருக்குது ஃப்ரம் அந்த நம்பர் 1 மேன், அவனுக்குள்ள இருந்து தான் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும். இதுக்கு பிறகு எத்தனை மனுஷ சந்ததி வந்தா கூட அந்த துவக்கம், அந்த 1 மேன் துவக்கம் தான். அவனுக்குள்ள என்ன வந்துச்சோ பாவம் செஞ்ச பிறகு அதே சுபாவம், அதே எண்ணம், அதே பலவீனம், அதே கீழ்ப்படியாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் தான். எந்த சேஞ்சஸும் இல்லையே. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பாவம்னா ஒரே மாதிரி தான். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அப்போ அந்த ஒரு நபர் மூலமா வெளியே வந்ததுனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாவத்தின் விளைவுகள் அவங்கள பாதிக்குது. பாவத்தின் விளைவுகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, பாவத்தின் தண்டனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி. உலகம் முழுசும் இருக்கிற எல்லாரும் பாவம் செஞ்சாலும் எல்லாரும் போகக்கூடிய ஒரே இடம், அந்த ஒரு இடம். சோ அப்போ ஒரே விதமான தீர்ப்பு. அப்போ இந்த 5ஆம் அதிகாரம் ஆதாமனுடைய அந்த முன்னிலைமையை சொல்லிட்டு, அந்த பின்னிலைமையை சொல்லிட்டு, அந்த பின்னிலைமையிலிருந்து வர வம்சங்களை சொல்லுது. இப்போ சேத் தன் சாயலில, ஆதாமின் சாயலில பிறக்கிறான் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு பிறகு சேத்தை குறிச்சு வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம். அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்ற பின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம். அவன் மரித்தான். கேனான் 70 வயதான போது மகாலயேலை பெற்றான். கேனான் மகாலயேலை பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம். அவன் மரித்தான். மகாலேலேயல் 65 வயதான போது யாரேதை பெற்றான். மகாலேலேயல் யாரேதை பெற்ற பின் 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஓகே, ஒரு 3 பகுதி இங்க நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அந்த 3 பகுதியை ஷார்ட்டா படிச்சுட்டு போயிடலாம். ஒவ்வொருத்தரா பார்த்தோம். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான். சோ இங்க கேனானை குறிச்சு படிக்கிறப்ப மகலயேல பெற்றான் அப்படின்னு இருக்குது. எப்படி? கேனான் 12ஆம் வசனம். கேனான் 70 வயதான போது மகாலேலேயலை பெற்றான். கேனான் மகாலேயேலை பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். இங்க ஒரு செய்தி நடக்குது. அது இங்க சொல்லல, வேற ஒரு புத்தகத்துல சொல்லுது. இந்த கேனான் பிறக்கிற பிள்ளைங்க 5 பேரு. இது எதுவும் எழுதாதீங்க, விஷயத்தை கேட்டுங்க. இந்த கேனானுக்கு பிறக்கிற பிள்ளைங்க 5 பேரு. அந்த 5 பேர்ல ஒருத்தன் முதல் பேரு மகலயேல், 2வது ஏனான், 3வது மேரட். இந்த 3 ஆண் பிள்ளைங்க உங்களுக்கு பிறக்குது. இந்த 3 ஆண் பிள்ளைங்களோட 2 பெண் பிள்ளைங்க பிறக்குது. அந்த 2 பெண் பிள்ளைங்க பேரு தான் எங்க வாசிக்கிறோம்னா 4ஆம் அதிகாரத்துல அந்த லாமேக்கு திருமணம் முடிக்கிறானே அந்த 2 பெண் பிள்ளைங்க பேரு ஆதா, அதான் சில்லால்.
இந்த ஆதாளம் சில்லாலும் இந்த மகலலேயேல் உடைய சிஸ்டர்ஸ், அதாவது கேனானுடைய 5 பிள்ளைங்கள்ல 3 ஆண் பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க. இந்த பசங்க சேத்துடைய வம்சத்துல வராங்க. காயினுடைய வம்சத்துல வரான் பாருங்க லாமேக்கு. 4ஆம் அதிகாரத்துல அந்த லாமேக்கு 2 பெண்களை திருமணம் பண்றானே, அது இந்த கேனானுடைய பெண் பிள்ளைங்களை அவன் திருமணம் பண்றான். இங்கதான் இங்க திருமண உறவு இவங்க 2 பேருக்கும் நடந்ததா யாஷேர் புத்தகம் சொல்லுது. அதுவும் இங்க இந்த திருமண உறவுகள் எல்லாம் வந்த பிறகு ஜனங்க தேவனை விட்டு தூர போற நாட்கள் இங்க பெருக ஆரம்பிக்குதான். எல்லாரும் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்குறாங்களாம். கல்லுனால, கட்டையினால, மண்ணுனால. அவனுக்கு என்ன தெய்வம் விருப்பமோ அப்படி ஒரு விருப்பமான தெய்வத்தை உண்டாக்கிட்டு ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிரியமான தான் நினைக்கிற வழியில நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இருந்து பல செய்திகள் இங்க சொல்லல, சுருக்கத்தை மட்டும் சொல்லிட்டு போகுது. சில நல்ல இல்லாத செய்திகளை வேதம் சொல்ல விரும்பல. ஒரு பக்கம் சில வேதத்துக்கு வெளியே சில புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. இதை சம்பந்தமா அதை படிக்கிறப்ப அதுல சில செய்திகள் வருது, இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு. அதனால சில செய்திகளை வெளியிருந்து படிக்க வேண்டியதும் இருக்கிறதுனால அங்கிருந்து சில உதாரணங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. உடனே நமக்கு பைபிள் தெரியாத சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த பிரதர் இல்லாததெல்லாம் சொல்றாரு, அவரு வேதத்துல இல்லாததெல்லாம் கத்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு கூடாது. கவனிங்க, இப்பெல்லாம் இந்த புதுசா வராங்க பாருங்க போதகரா சுவிசேஷகரா, அவங்களுக்கெல்லாம் பைபிளே தெரியல. பைபிள் ஒழுங்கா படிக்காதையே ஊழியக்காரா ஆயிடுறாங்க. இந்த 30-40 வருஷமா ஊழியம் செஞ்ச அந்த ஊழியம் செய்யறவங்களுடைய அந்த வேத அறிவு இப்ப வர ஊழியர்களுக்கு, இளம் ஊழியர்களுக்கு வேத அறிவு இல்லை. அதனால தான் எடுத்ததுமே கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பேச்சுல ப்ராப்ளம் இருக்குது, மெசேஜ்ல பிரச்சனை இருக்குது, தப்பா வியாக்கியானம் கொடுக்கறாங்க, எல்லாத்துக்குமே அவங்க சுயமா பேசுறாங்க. ஏன் காரணம்னா அவங்க பழைய பரிசுத்தவான்ங்க, பிரீச்சர்ஸுங்க, மேய்ப்பருங்க உட்கார்ந்து படிச்ச மாதிரி இப்ப படிக்கிறது இல்லை. இப்ப லேட்டஸ்டா இருக்கிற ஊழியர்களுக்கு பேசுறேன், வேத வசனத்தை படிக்கிறது இல்லை. நீங்க உட்கார்ந்து படிக்கல, மணிக்கணக்கா படிக்கல, முழங்கால படிக்கல, ஆழமா படிக்கல, மனது விரிவா படிக்கல, நேரோ மைண்டட், நேரோ ஸ்டடி, டெப்த் இல்ல, பிராட் மைண்ட்ல படிக்காததுனால பசுமையா இல்ல, செய்தி பசுமையா இல்ல. எடுத்ததும் ஏதாவது சொன்னா யோசிக்கிறது இல்லை. ஏன் இப்படி உடனே தூக்கி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க, உடனே தங்களுக்கு விருப்பமான செய்தி சொல்றாங்க. ஐயோ, இனிமே வர காலங்கள் வசனத்தை சுத்தமா பேசுற பிரசங்கிகள் குறைஞ்சு போயிருக்கிற காலங்கள். அந்த பழைய வேத ஈரம் கொண்டவங்க, வேதத்தை ஈரமா பேசின ஆட்கள்லாம் இல்ல. அதுவே எனக்கு பெரிய கவலையா இருக்குது, பெரிய வருத்தமா இருக்குது. அந்த பழம் பெரும் அந்த வேதத்தை பேசின சத்தியவான்கள் இல்லையே அப்படின்னு இல்ல. இப்ப படிக்கிறவங்க எல்லாம் எங்கேயோ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போய் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு தான் போதகன் ஆயிடுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வேதத்தின் அளவு குறையும், ஆழம் குறையும், அறிவு குறையுது. அவங்க படிக்கிறது இல்லை. அப்ப அவங்க பிரசங்கம் பண்ணா அந்த விசுவாசி எவ்வளவு வசனத்தை கேட்கும், அந்த சபையில் இருக்கிறவங்க எவ்வளவு வசனத்துல வளருவாங்க. அதுதான் எதிர்காலத்துல பெரிய பயமா இருக்குது. இப்ப நான் பார்க்கிற சமீப காலங்களில் பார்க்கிற இந்த 30 வயசு பாஸ்டருங்க, 40 வயசுல இருக்கிற பாஸ்டருங்க எல்லாமே படிக்கிறது இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அப்போ வாரத்துல கேட்கிற ஜனம் என்ன கேட்கும்? அப்போ வேதத்தை ஆழமா படிக்கணும், நேசிச்சு படிக்கணும், வேதத்தை எங்கேயும் மாத்தாத உறுதியா நின்று படிக்கணும். அதே நேரத்தில் வேதத்துக்கு வெளியே இருக்கிற செய்திகளையும் படிக்கணும்.
வேத அறிவுக்கு அலசறதுக்கு பல புத்தகங்களை படிக்கணும், பல பரிசுத்தவான்களை படிக்கணும், பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் மாதிரியை படிக்கணும். கீழே உட்கார்ந்து படிக்கணும், கீழே உட்கார்ந்து படிக்கணும். வரப்பவே பிளைட்லயும் கார்லயும் வந்தா ஒன்னும் வராது. அப்போ அப்படி உட்கார்ந்து படிக்கிறப்பதான் எல்லா ஆழங்களுக்கும் நம்மளை மாற்ற முடியும், நம்மளையே நம்மளை உருவாக்க முடியும். இல்லாட்டி ஈரம் இருக்காது, ஆழம் இருக்காது. அதனால வேத அறிவு குறைஞ்சு போன இளம் பிரீச்சர்ஸ் தான் அதிகமா வராங்க இப்போ. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு நீங்க ஒழுங்கா படிச்சாதான் ஜனங்களுக்கு போதிக்க முடியும், ஜனங்களுக்கு பேச முடியும், ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். சோ அதிகமா உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி எல்லா இடங்களிலும் படிக்கிற அறிவை கற்றுக்கொள்ளணும் என்ற எண்ணத்துல படிக்கணும். ஐயோ நான் படிக்கணும், நான் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், நான் வளரணும், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையில படிக்கணும். அப்படி இருந்தாதான் அதுதான் சரியா படிப்பு. சோ இங்க சொல்லப்படாத செய்திகள் சில இடத்துல வெளியே படிக்க வேண்டியது இருக்குது. ஆனா அவைகள் சத்தியம் அல்ல, உதாரணங்கள். உதாரணங்கள். அப்போ அந்த உதாரணங்களை கிறிஸ்தவங்க படிக்கிறப்போ, ஓ இப்படி எல்லாம் இருக்குதோ, இப்படி எல்லாம் நடக்குதோ அப்படின்னு. வேதத்தை படிக்கிறதுக்கே நமக்கு போதுமான அளவுக்கு நேரம் பத்தல, போதுமான அளவுக்கு காலம் பத்தல. அப்படி இருக்கிறப்ப மற்றதை எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். ஆனா முதல்ல இங்க நல்லா படிச்சுட்டா பிறகு ஊருக்கா மாதிரி சிலது தொட வேண்டியது இருக்குது. இதுதான் சாப்பாடு, அதெல்லாம் ஊருக்கா. சோ சில செய்திகளுக்காக சில உதாரணங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மக்களில பிறகு கேனானுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க காலங்கள்ல பெரிய மாற்றம், ஜனங்க சீர்கட்டு போறாங்க. இப்படி சீர்கட்டு போற காலத்துல ஏனோக்கு என்பவன் பிறக்கிறான். ஏனோக்குனுடைய செய்தியில இந்த அதிகாரத்துல வர 10 பேர்ல ஒரே ஒருவனை குறிச்சுதான் மரிக்காம உயிரோட தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லுது. அவனை குறிச்சு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ இந்த இடத்துல இருந்து இவன் ஒருத்தனுக்கு ரொம்ப கவனத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குது. எல்லாரும் மரிச்சான்னு சொல்லுதே, இவன் மட்டும் மரிக்கலையே, இவன் மட்டும் மற்றவங்கள மாதிரி வாழலையே, அப்படி மற்றவங்களை விட இவன் என்ன வித்தியாசமானவன் அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்குது. சரி, அவ்வளவு பெரிய ஆதாமே மரிச்சிட்டாரு, அதுக்கு பிறகு வந்த எல்லாரும் பிள்ளைக்கு பேரன் எல்லாரும் மரிச்சிட்டப்ப ஏனோக்கு மரிக்கல அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன, அவன் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கும், தேவனோட சஞ்சரித்தான் அப்படின்னு சொல்லுது. எப்படி தேவனோட சஞ்சரித்து இருப்பான்? அது என்ன முறையில சஞ்சரித்து இருந்தா? தேவனே அவனை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது இங்க இருக்கிற 10 பேர்ல அவன் பக்கம் தான் கவனத்தை அதிகமா திருப்புது. எல்லாரும் மரிச்சான், இவன் மட்டும் மரிக்கல. ஏன் மரிக்கல? காணப்படாத போனான். எப்படி தேவன் எடுத்துக்கொண்டார்? உயிரோடவே எடுத்துக்கொண்டார். என்னன்னா இந்த நாட்கள்ல ஏன்னா எல்லாம் பெரிய காலம், ஏதோ ஷார்ட் டைம் கிடையாது, 10 வருஷம் 20 வருஷம் கிடையாது. எல்லாருக்குமே 700 800 900 வருஷம், அவ்வளோ காலம். இவ்வளோ காலத்துல எவ்வளோ மக்கள் வந்திருப்பாங்க, பிறந்திருப்பாங்க, எவ்வளோ நல்லது கெட்டது நடந்திருக்கும், எவ்வளவு துன்மார்க்கன்
அநீதிமான், நீதிமான் எல்லாம் வளர்ந்திருப்பாங்க. தேவனை சேவிக்கிறவங்க, தேவனை விட்டு விலகி போறவங்க, தேவனுக்கு விரோதமா வாழ்றவங்க எவ்வளவு பேர் வளர்ந்திருப்பாங்க. அப்போ இது பெரிய காலகட்டம். இந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, இங்க படிக்கிற ஒவ்வொருடைய பேரும் ஒரு பாப்புலர் ஃபிகர். இவங்க எல்லாமே சேத்து ஒரு பாப்புலர் மேன், கேனான் ஒரு பாப்புலர் மேன், ஏனோக்கு ஒரு பாப்புலர் மேன், மெத்துசுலா ஒரு பாப்புலர் மேன், நோவா ஒரு பாப்புலர் மேன். இந்த 10 பேருமே அந்த நாட்கள்ல ஒரு பாப்புலர் பர்சன், ஐகான். அப்படி நினைச்சு படிக்கணும். அப்படிதான் இருக்குது. அந்த பாப்புலர் பர்சனை செலக்ட் பண்ணி சுருக்கமா சொல்லிட்டு போறப்ப அதுல ஒரு பாப்புலர் பர்சனுக்குறான். ஸ்பிரிச்சுவல் மேன், பிலீவர், வாக்கிங் வித் காட். அவன் தேவனை நேசிச்சதுனால தேவன் ஒரு நாள் பார்த்து அவன் அப்படியே சாகாம உயிரோடு எடுத்துக்கினாராம். வேதத்துல மிகப்பெரிய அதிசயங்கள்ல இது ஒரு அதிசயம். ஏதேன் தோட்டத்துல தேவனோடு கூட இருந்த அந்த ஆதாமே மரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுது, மரித்தான். ஆனால் அந்த வம்சத்துல வர ஒருத்தன் மரிக்காமலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு இருக்குன்னா இது கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, கவனிக்க வேண்டிய நபர். சீரியஸ் மேட்டர் இது. இது பயங்கரமான டர்னிங் பாயிண்ட் இந்த லிஸ்ட்ல. ஓகே, என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நாட்கள்ல ஜனங்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றப்ப அப்போ இந்த ஏனோக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்ற ஒரு பாத்திரமா இருந்தான். அவனை குறிச்சு வேதம் சொல்றப்ப என்ன சொல்லுதுன்னா, அவன் தேவனோட நடந்தான் அப்படின்னு சொல்லுது. தேவனோட நடந்தான். அப்ப எப்படி நடந்திருப்பான் அப்படின்னா, இவனை குறிச்சு வர செய்திகள் ஆச்சரியமா இருக்கும். கவனிங்க. அப்போ இவன் வெளியே அவ்வளோ அதிகமா நடமாட மாட்டானா. இவன் வீட்டுக்குள்ளவே இருப்பானா. 3 நாள் வீட்டுக்குள்ள இருந்து 1 நாள் வெளியே போவானா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து தேவனோட பேசிக்கிட்டே இருப்பானா. எப்ப பாரு இதே மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து தேவனோட பேசிக்கிட்டே இருப்பானா. வெளியே ஜனங்கள் பலம் பெருத்தவங்களா இருந்தாங்க, பாவம் பெருத்தவங்களா இருந்தாங்க, வசதியானவங்களா இருந்தாங்க, திறமசாலிகள் இருந்தாங்க. ஆனா இவன் மட்டும் எப்பவுமே ரூமுக்குள்ள தேவனோட பேசிக்கிட்டே இருந்தான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதிகமா தேவனோட பேசுறான், அதிகமா ஜெபம் பண்றான். பாருங்க, நம்ம ஆட்கள்ல விசுவாசிங்க ரொம்ப ஜெபம் பண்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு ஞானம் குறைவா இருக்குது. ஜெபம் பண்றேன்னு சொல்றாங்க, நல்லது. ஆனா அந்த ரொம்ப ஜெபம் பண்றவங்களுக்கு அறிவு ரொம்ப குறைவா இருக்குது. அவங்க ரொம்ப ஒன் சைடா இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றான்றாங்க, எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறேன்றாங்க, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு தப்பா முடிவெடுக்கிறாங்க. சோ நம்ம ஆளுங்க ரொம்ப ஜெபம் பண்றேன்னு சொல்றப்போ முட்டாள்தனமான காரியங்களும் அவங்க கிட்ட அதிகமா இருக்குது. ஏனோக்கு ரொம்ப ஜெபம் பண்றவன், ஆனா ஞானம் உள்ளவனா இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், அவன் வீட்டுக்குள்ள இப்படியே ஜெபம் பண்ண இருக்கிறப்ப ஒரு நாள் தேவதூதன் அவனுக்கு தோன்றி, ஏனோக்கு நீ எவ்வளவு நாள் தான் என்கிட்ட இப்படியே பேசிட்டு இருப்ப, நீ வெளியே போய் என்ன குறிச்சு ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு தேவதூதன் சொன்னாராம். அதனால ஏனோக்கு கிளம்பி வெளியே போயிட்டு தேவனை குறிச்சு, ஞானத்தை குறிச்சு, தேவனுடைய அறிவை குறிச்சு, தேவனுடைய வார்த்தையை குறிச்சு எல்லாருக்கும் சொல்லுவாராம். இப்படி சொல்றப்ப ஜனங்கள்லாம் ஏனோக்க தேட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஐயோ, ஏனோக்கு எங்க, அவர் வேணும், அவர் சொன்னாதான் எனக்கு அவர் வேணும் அப்படின்னு ஜனங்க அவரை தேடி தேடி ஓடி வருவாங்களாம். இப்படி ஜனங்க எப்பவுமே ஏனோக்க தேடி ஓடி வரப்ப ஏனோக்கு அகப்பட மாட்டாராம். ஏனோக்க தேடி வரவங்க ராஜாக்கள் தேடி வந்தாங்க, ஜட்ஜஸ் தேடி வந்தாங்க, பிரின்சஸ் தேடி வந்தாங்க, காமன் பீப்புள் தேடி வந்தாங்க. எல்லாருமே அவனை தேடி வருவாங்களா, ஆனா அவனை பார்க்க முடியாதான். அப்போ ஏனோக்கு எப்ப வருவாரு வெளியே, ஏனோக்கு எப்ப வருவாரு வெளியே அப்படின்னு ஜனங்க ஏங்குவாங்களாம். அப்போ ஏனோக்கு குறிச்சு சொல்லுது, ஏனோக்குடைய ஆத்துமா wrapped up with the God's commandment அப்படின்னு இருக்குது அந்த புத்தகத்துல. ஏனோக்குடைய ஆத்துமா தேவனுடைய கற்பனைகளில் அப்படியே சுத்தி பின்னி பணஞ்சு இருந்துச்சாம். அதை படிக்கிறப்ப அப்படியே தேன் தேன் மாதிரி தெரியுது சாப்பிடுறதுக்கு. என்ன
எப்படி எவ்வளோ ஒரு வேர்டை என்ன அழகா யூஸ் பண்ணும் தெரியுமா? ஏனோக்குடைய ஆத்துமா தேவனுடைய கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் பின்னி பிணைஞ்சு இருந்துச்சு. அவனுடைய இருதயம் தேவனை பற்றி பிடிச்சு கொண்டது. அதனால தேவன் அவனை ரொம்ப நேசித்தாராம். இப்போ வீட்டுக்குள்ளவே இருந்தவன் வெளியே போய் ஆண்டவரை குறிச்சு, தேவ வசனத்தை குறிச்சு, தேவனுடைய ஞானத்தை குறிச்சு, தேவனுடைய வருகையை குறிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பானா. இதத்தான் யூதாவின் நிருபத்துல ஏனோக்கு, ஆதாமின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, அவபக்தி உள்ளவர்களுக்கு வரப்போகும் தண்டனையை தேவன் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருவார் என்பதை அறிவித்தான் அப்படின்னு யூதா நிருபம் 14, 15, 16 வசனத்துல வாசிக்கிறோம். சின்ன நிருபம். லிசன், ஓபன் தட். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பாப்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எப்ப அறிவித்தான்? இங்க இல்ல, யூதாவுல சொல்லப்படுற இந்த செய்தி ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஏனோக்க குறிச்சு வாசிக்கிறப்போ அந்த செய்தி இல்ல. அப்ப யூதாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அந்த நிருபத்தை எழுதினவருக்கு? நான் சொல்றது புரியுதா? புரியுதா பிரதர்ஸ்? புரியுதா? ஓகே. யூதாவுக்கு எப்படி தெரியும்? இந்த மேட்டரை லிட்ரலா அப்படி எழுதி வச்சிருக்கிறார். ஏனோக்கு பிரசங்கம் பண்ணாரு, சொன்னாரு அப்படின்றானே. அப்ப ஏனோக்கு ஊழியம் ஏதோ பெருசா செஞ்சிருக்கணும். யாருக்கு? அவபக்தி உள்ளவர்களுக்கு. பரிசுத்தவான்களோடு கூட வருவார், 1000 பரிசுத்தவான்களோடு வருவார் ஏனோக்கு சொன்னான் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல ஏனோக்கு ஊழியம் செஞ்சு இருக்கிறத அவர் வாஸ்து இருக்கணும். வாஸ்து இருக்கணும் இல்ல, அப்பதானே எழுதி வைக்கிறாரு. இப்ப நம்ம யூதா நிருபத்தை அதை அழிக்க முடியாதே. அப்போ ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார்னு வாசிக்கிறோமே. எப்படி சஞ்சரித்தார் என்ற அந்த பேட்டர்னை பாருங்க. 3 நாள் வீட்டில் இருப்பாரு, யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு, தேவன்கிட்ட பேசிட்டு 3 நாளைக்கு ஒரு நாள் தான் வெளியே போவாரு. இது பல நாள் செஞ்சுட்டு இருந்து அப்புறம் கொஞ்ச நாள் அதை குறைச்சிட்டு 4 நாள் வீட்டில் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெளியே போவாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 5 நாள் வீட்டுக்குள்ள இருப்பாரு. அப்புறம் ஒரே ஒரு நாள் வெளியே போவாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1 வாரம் வீட்டில் இருப்பாரு, கதவை சாத்திடுவாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு, தேவனோட பேசிட்டே இருப்பாராம். தேவனை அவ்வளவு நேசித்தாராம். தேவன்கிட்ட பேசிட்டு ஒரு வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் வெளியே போவாராம். கொஞ்ச நாள் கழிச்சு 1 மாசம் உள்ளவே இருந்தாராம், ஒரே ஒரு நாள் தான் வெளியே போவாராம். கொஞ்ச நாள் கழிச்சு 1 வருஷம் உள்ளவே இருந்து ஒரே ஒரு நாள் தான் வெளியே போவாராம். அப்போ இவர் வெளியே போனதுமே ஜனங்கள்லாம் தேடுவாங்களாம், ஐயோ தேவனுடைய கற்பனைகளை போதிக்கிற மனுஷன் எங்க, தேவனுடைய ஞானத்தை போதிக்கிற மனுஷன் எங்க, தேவனுடைய வழிகளை நமக்கு சொல்ற அந்த மனுஷன் எங்க, ஏனோக்கு எங்கன்னு எல்லாரும் அவனை தேடி தேடி ஓடி வருவாங்களாம். இப்படி தினந்தோறும் தேவனோட பேசி 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 தேவன் இல்லாதே அவன் வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்ட பிறகு ஒரு நாள் தேவனே அவன் மேல விரும்பி, ஏனோக்கு நீ எனக்கு பரலோகத்துல நீ வந்துரு அப்படின்னு சொன்னாராம். நான் உன்னை விட்டுட்டு இங்க இருக்க முடியல, நீயும் என்னை விட்டுட்டு இருக்க முடியல, அதனால ஏனோக்கு நீ பரலோகத்துக்கு வந்துரு அப்படின்னு தேவன் சொன்னாராம். அப்போ ஏனோக்கு அறையில் இருக்கிறப்போ தேவதூதன் சொன்னானா, பாரு ஒரு நாள் கர்த்தர் உன்னை எடுத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டானாம். இந்த செய்திய ஏனோக்கு போய் ஊழியம் செய்யறப்ப வெளியே வேலையில் எல்லாருக்கும் சொன்னாராம், என்னை ஏன் நீங்க இப்படி தேடுறீங்க, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் கர்த்தரை நேசிக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஏனோக்கு நீ என்ன ரொம்ப நேசிக்கிற,
உன்னை நான் பரலோகத்துக்கு எடுத்துக்க போறேன், அதை போய் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிடு, ஏன்னா உன்னை அவங்க எப்ப பாரு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏனோக்கு சொல்லி தேவன் சொல்லிட்டாராம். ஏனோக்கு போய் எல்லாருக்கும் சொல்றாரு, பாருங்க தேவனுடைய கட்டளை இப்படிதான், தேவனுக்கு பிரியமா வாழ்றது இப்படிதான், கர்த்தரை நேசிக்கிறது இப்படிதான், தேவன் அன்புள்ளவர், தேவனை குறிச்சு தேவ ஞானத்தை குறிச்சு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இவர் கூட சேர்த்து சொன்னாராம், என்னை ரொம்ப நாள் தேடாதீங்க, அவர் என்னை எடுத்துக்க போறதா சொன்னாரு, என்னைக்குனா ஒரு நாள் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு இந்த ஏனோக்கு ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாராம். ஏனோக்க ஒரு ராஜா ஸ்தானத்துல வச்சு ஜனங்கள்லாம் பார்த்தாங்களாம், ஒரு பெரிய கிரேட் கிங் பிளேஸ்ல வச்சு ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனை அப்படியே பார்த்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு இவருடைய வருஷம் 365 வருஷம். 65வது வயதுல இவருக்கு பிள்ளை பிறக்கிறான், முதல் பிள்ளை. இவருக்கு 5 பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த முதல் பிள்ளை பிறந்து இவர் 300 வருஷம் உயிரோட இருக்கிறாரு. ஏன்னா மொத்தமே 365 வருஷம். இதுல 246வது வருஷம், 246வது வயசு ஏனோக்குக்கு வரப்ப ஆதாம் மரிக்கிறாரு. அப்ப ஆதாம் மரிக்கிற செய்தி எல்லாருக்கும் சொல்லப்படுது. ஆதாம் மரிக்கிற செய்தி எல்லாருக்கும் சொல்லுதும், எல்லா ஜனங்களும் அதுக்கு தேம்பி தேம்பி அழறாங்களாம், எல்லாரும் துக்கப்படுறாங்களாம். ஐயோ, நம்ம தகப்பன் நம்ம அப்பா இறந்துட்டாரு, அவர் மூலமா தானே நம்ம எல்லாம் வந்தோம், நம்ம அப்பா இறந்துட்டாரு, நம்ம அப்பா நம்ம விட்டு போயிட்டாருன்னு எவ்வளோ பேர் ஜனங்க எல்லாம் ஆதாம் மூலியமா தானே வந்திருப்பாங்க. அங்க இருந்த எல்லா ஜனங்களும் ஆதாம் மூலியமா தான் வந்தாங்க. அப்போ ஆதாம் மரிச்சிட்டாரு 930 வயசுல அப்படின்ற செய்தி எல்லாருக்கும் பரவனதும் ஜனங்கள்லாம் துக்கிக்கிறாங்களாம், ஆதாம் மரிச்சிட்டாரப்பா அப்படின்னு. அந்த துக்கம் ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சாம், துக்கம் ஆறதுக்கு. அப்போ ஏனோக்குக்கு 246வது வயசு இருக்கிறப்ப அந்த ஆதாம் மரிச்சுதா அந்த சரித்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் இவருடைய அந்த 300 வருஷத்துல தேவனோடும் சஞ்சரிச்சாரு, மனைவியோடும் வாழ்ந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ரியல் ஃபேமிலி மேன், ரியல் ஸ்பிரிச்சுவல் மேன். ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டா ஃபேமிலியை விட்டுறாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டா நான் இனி மனைவியோட வாழ்றது இல்ல, நான் காவி போட்டுக்கிறேன், நான் தாடி விட்டுக்கிறேன், நான் பிள்ளைங்களோட எதுவும் எனக்கு உறவும் இல்லை. ரொம்ப பேரு ஸ்பிரிச்சுவலா நினைக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் திருமண வாழ்க்கை தேவனோட நடக்கிற வாழ்க்கைக்கு இடுக்கட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வெளியூருக்கு மலைகளுக்கும் காடுகளுக்கும் போயிடுறான். அங்க போய் முனிவனா வாழ. இங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், தேவனோடவே நடக்கிறவர், சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர், மனைவியோட இணைஞ்சு குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு பிலீவர், ஸ்பிரிச்சுவல் மேன், walking with God daily, but at the same time keeping his family daily with his conscious control. அவருடைய மனசுல அவருடைய கண்ட்ரோல்ல ஃபேமிலி இருக்கணும். அப்படி இருக்கு போய்தான் குமாரரையும் குமாரத்தைகளும் பெற முடிஞ்சது. அப்ப ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கலன்னா எங்கன்னா ஒரு இடத்துல ஒண்ணு அதிகமா இருப்போம். இன்னும் ஒரு சிலர் பாருங்க பிரதர், மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன்னா, பைபிள் வாசிப்பேன், சர்ச்சுக்கு போவேன், ஊழியத்துக்கு போவேன். இப்ப மேரேஜ் பண்ணிட்டாங்க, எதுவுமே செய்ய முடியல பிரதர், அவ என்ன சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு சொல்றா, நானும் வீட்டுக்கு போயிடுறேன், வேலை முடிஞ்சு. அப்படி சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டா ஃபேமிலிய மிஸ் பண்றாங்க, இல்ல ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் ஆயிட்டா ஸ்பிரிச்சுவல் லைஃபை மிஸ் பண்றாங்க. பேலன்ஸா இருக்க தெரியல. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். The deep relationship. வேதத்துல வாழ்ந்த எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில ஒருத்த மரிக்காம காணப்படாம போயிட்டான்.
ஆனா அவன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் வாழ்ந்தான். இதை எதுல சேர்க்கறது? எப்படி இதை வச்சு பார்க்கறது? நம்மளை இங்க பொருத்தி பொருத்தி பார்க்கிறோம். எங்கேயாவது நம்ம இவங்கிட்ட மேட்ச் ஆகுறோம்னா மேட்ச் ஆக முடியல. ஐயோ, சாவே சாவல, சாகல. பின்னாட்கள்ல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, அக்னி ரதத்துல போயிட்டாரு. அது அது படிக்கிறப்ப கூட இவ்வளவு டீப்பா யோசிக்கல. ஏன்னா எலியா பேச்சுலர், அவருக்கு ஒய்ஃப் கிடையாது, பிள்ளைங்க கிடையாது. அதனால அவர் அப்படியே வந்து சாப்பிட்டு அப்படியே போயிட்டாரு. அவரை பத்தி யாரும் கவலைப்படல. இங்க எப்படி ஒரு ஒய்ஃப், பிள்ளைங்க, ஹஸ்பண்டாவும் இருந்தான், அப்பாவாவும் இருந்தான், தேவனோட நடந்தான், ஸ்பிரிச்சுவலா இருந்தான், பார்த்தாரு. தேவனை நேசித்து 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 அந்த அன்பை பிரிக்க முடியாததுனால அவரே அவனை கூப்பிட்டுக்கிறான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப தேவனே அவனை பார்த்தாரு, என்னடா இவனை விட்டுட்டு நம்மளால இருக்கவே முடியல. இந்த அன்பை, இந்த கனெக்ஷனை என்ன வார்த்தையில சொன்னா விளக்க முடியும்னு எனக்கு தெரியல. என்ன வார்த்தையில சொன்னா விளக்க முடியும்னு தெரியல. இப்படி பல நாள் சொன்னப்ப ஒரு நாள் அந்த நாள் வந்துச்சு. அப்போ ஏனோக்கு வெளியே போய் பப்ளிக்கா சொன்னாரா, பார் கடவுள் என்ன இன்னைக்கு எடுத்துக்குவாரு, என்னை யாரும் தேடாதீங்க, நான் போயிட்டேன்னா என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப அதுல ஒரு கூட்டம், நோ நோ, நாங்க நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டோம், நாங்க உங்களை ஃபாலோ பண்ணுவோம், நீங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவனுங்களும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்போ திடீர்னு வானத்திலிருந்து குதிரை இறங்கிச்சோம், ஒயிட் வெள்ளை குதிரை இறங்கி ஏனோக்க ஒரு சின்ன மலை நடுவுல, வெள்ளை மலை, பனி பெய்ந்த மலை நடு பின்னால போனாரா. அந்தக்குள்ள ஏனோக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார், காணப்படாத போயிட்டாராம். இந்த தேட போனவனுங்கெல்லாம் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கிறானுங்க, அவர் இல்லை. அப்போ இவனுங்களுக்கு நியூஸ் வருது, டேய் போய் ஒரு வாரம் ஆச்சு நீங்க வரல, நீங்க ஏனோக்கு தேடுறத விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க, வந்துருங்க அப்படின்னு ராஜா ஆர்டர் போடுறாராம். அப்புறம் ஏனோக்கு காணப்படாதே போனான். இந்த விஷயத்த எபிரேய ஆக்கியோன் சொல்றப்ப ஒரு ஹைலைட்டோட அழகா சொல்லுவாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அவனை குறிச்சு ஒரே சாட்சி, தேவனுக்கு பிரியமானவன். வேற எதுவுமே இல்லை, தேவனுக்கு பிரியமானவன். அந்த பிரியம் எவ்வளவு டீப்பா இருந்தா தேவனே வந்து நீ வந்துடுறா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. நீ வானடா, நீ சாவ கூட கூடாதுடா, நீ செத்துட்டா அதை நான் பார்க்க கூட கூடாது, நீ சாகாதே மேல வந்துரு. இது எங்க சொல்றது, எப்படி சொல்றது? இந்த பிரியத்தை, இந்த அன்பை, இந்த உறவை, இந்த அட்டாச்மெண்ட் தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும். அப்போ மரணத்தை கூட ஸ்கிப் பண்ணி பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு சிநேகம் அவங்ககிட்ட இருந்துச்சு. யோசித்து பார்க்கிறேன், கிட்ட எந்த இடத்துலயுமே ஏனோக்கு கிட்ட கொஞ்சமாவது நம்ம நெருங்க முடியுதுன்னா நெருங்கவே முடியல. என அன்புக்குரியவர்களே, ஆண்களே, ஏனோக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய சவால். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டான். ஏனோக்கு மனைவியோடு இணைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தான். ஏனோக்கு மரணத்தையே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டாராம். நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவால் இந்த ஏனோக்கு.
நம்ம இன்னும் வாழ்க்கையோட போராடுறோம், மரணத்தோட போராடுறோம், வேலைகளோட போராடுறோம், வருமானத்துக்காக போராடுறோம், பணத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம், மாத சம்பளத்துக்கு போராடுறோம், பிள்ளைங்களை காப்பாற்ற போராடுறோம், பிள்ளைங்களை கரையேற்ற போராடுறோம், படிப்புக்காக போராடுறோம், திருமணம் செஞ்சு வைக்க போராடுறோம், வீடு கட்ட போராடிட்டு இருக்கிறோம், நிலம் வாங்க போராடுறோம். இன்னும் இந்த சின்ன வாழ்க்கையில போராட்டமே இன்னும் முடியல. இங்க இருந்த 10 பேர்ல சின்ன வாழ்க்கை ஏனோக்குக்கு. அவன் தான் ஷார்டஸ்ட் லைஃப்ல இருந்தவன். மற்றவங்க எல்லாம் 700, 800, 900 அவ்வளவு தூரம் வாழ்ந்தவங்க. ஏனோக்கு மட்டுமே அந்த 10 பேர்ல ஷார்ட் லைஃப் 365 வருஷம். அந்த ஷார்ட் லைஃப்ல அவன் ஃபேமிலியை கவனிச்சான், பிள்ளைய பெற்றெடுத்தான், மனைவியோட பிள்ளைகளோட வாழ்ந்தான். ஆனால் தேவனை நேசிச்சான். தேவனை நேசிச்ச நேசத்துக்கு அடையாளம் அளவே இல்லாததுனால தேவனே எடுத்துக்கொண்டாரா, மரணத்தையே பார்க்கலையா. நம்ம எங்க இருக்கிறோம்? நீ எங்க இருக்கிற சகோதரா? எதுக்காக இன்னும் போராடுற? எப்ப அந்த பிரியம் வந்தா, தேவனை நேசிக்கிற பிரியம் வந்தா, இதெல்லாம் சின்னதா தெரியும். இந்த குடும்பம், இந்த போராட்டம், இந்த கஷ்டம், இதெல்லாம் சின்னதா தெரியும். தேவன் மட்டும் பெருசா தெரிவாரு. இதோட போராடி போராடி செத்து போறதை விட தேவனை நேஸ்து நேஸ்து சாகாமையே பரலோகத்துக்கு போயிடலாம். இதுதான் ஏனோக்கு கத்து கொடுக்கிற பாடம். ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும், திருமணமான ஒவ்வொருவனுக்கும், ஒவ்வொரு புருஷனுக்கும், ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஏனோக்கு ஒரு பெரிய சவால், பெரிய முன்மாதிரி. நீங்க வாழ்க்கையோட போராடுறத நிறுத்திட்டு இந்த சின்ன வாழ்க்கைய, அளவு குறைஞ்ச வாழ்க்கைய தேவனை நேசிக்கிறதுக்காக செலவிட்டா, தேவன் உங்களை மரணத்தையே காணாதபடி செஞ்சு பரலோகத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி வைப்பாரு. அதுக்கு பிறகு எந்த சோகத்தையும் நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்காக யாரும் அழமாட்டாங்க. ஏன்னா அழக்கூடிய நிலையில கர்த்தர் உங்களை வைக்க மாட்டாரு. அவன் தேவனை மிகவும் நேசிச்சான், காணப்படாமல் போனான். ஏனோக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பாடம், பெரிய முன்மாதிரி. இன்னைக்கு இங்க நிறுத்துறேன். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்ப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். என் அன்புக்குரியவர்களே, இன்று ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற இந்த பாடத்தை, ஆண்டவர் உன்னோடு கூட பேசுற இந்த செய்தியை நீ தள்ளி விடாத. உன் போராட்டம் பெரிதா இருக்கும்னு நீ நினைக்கிற, ஆனா உன் போராட்டம் ரொம்ப சின்னது. தேவனை நேசிக்கிறது ரொம்ப பெருசு. நீ தேவனை நேசிச்சா இவைகளோட போராட வேண்டியது இல்லை. நீ வாழ்க்கையில போராடி போராடிய நாட்களை வீணாக்குற, இனிமே வீணாக்காத. தேவனை நேசிச்சு நேசிச்சு ஆண்டவருக்காக நாட்களையும் நேரங்களையும் செலவு பண்ணா கர்த்தர் மீதி எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நீ ஏனோக்கு அப்படி என்று நினைப்பாயானால் கர்த்தர் உன்னை எங்கேயுமே தலகுனிய விட மாட்டாரு. ஆண்டவர் உன்னை மரணத்தை காணாத வைப்பாரு. நீ ஆவில சாவே மாட்ட, ஆத்மாவில சாவே மாட்ட. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். எங்கள் பரலோக பிதாவே, இன்று நாங்கள் கேட்ட வசனங்கள், வார்த்தைகள், செய்திகள், ஆராய்ச்சியான சத்தியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டும் ராஜா. எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள், ஆனால் உம்மை நேசிக்கிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எவ்வளவு பேர் எவ்வளவு நாள் வாழ்றாங்க, ஆனா நாங்க கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட உம்மை நேசிச்சு வாழ்ற அந்த வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. இன்று ராத்திரி கேட்கிறோம்ப்பா, எங்களுக்கு அந்த வாழ்க்கையை தாரும். எங்கள் ஆண்களுக்கு தாரும், எங்கள் புருஷர்களுக்கு தாரும், எங்கள் சகோதரர்களுக்கு தாரும், எங்கள் தகப்பன்மார்களுக்கு தாரும், எங்கள் வாலிபர்களுக்கு தாரும் ஆண்டவரே. வாழ்க்கைய வேலையும் தொழிலும் பணமும் போராட்டமும் இதோட போராடி போராடி அவர்கள் தேவனை நேசிக்காம தூரம் இருக்கிறார்களே. எப்ப ஆண்டவரே உம்மை நேசிப்பாங்க? அந்த நேசிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரே, தாங்கப்பா.
சபையில ஆண்களை எழுப்புங்க, சபையில தலைவர்களை எழுப்புங்க, சபையில நல்ல எழுப்புதல் ஆண்கள் மூலமா வரணும் ஆண்டவரே. பெரிய ஒரு ஜெப எழுப்புதல், பரிசுத்த எழுப்புதல், வேத வசன எழுப்புதல், ஆத்துமா எழுப்புதல், ஊழிய எழுப்புதல், கர்த்தரை அறிகிற அறிவில் எழுப்புதல், குடும்பத்துக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு பரிசுத்த எழுப்புதல், ஒரு அபிஷேகத்தின் எழுப்புதல், அற்புத அடையாளங்களின் எழுப்புதல் எங்கள் குடும்பங்களில வரட்டும் ராஜா, வரட்டும் ராஜா. எங்கள் தேசத்துல வரட்டும் ராஜா, வரட்டும்பா. எங்கள் சபைகளில வரட்டும்பா, வரட்டும்பா. இன்று ராத்திரி எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே பதில் கொடுப்பீராக ராஜா. இரு கை ஏந்தி கேட்கிறோம்ப்பா அப்பா, தாழ விழுந்து கேட்கிறோம்ப்பா, மண்டிட்டு கேட்கிறோம்ப்பா. எழுப்புங்கப்பா, 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 எழுப்புங்கப்பா. எங்கள் கட்டுகளை அறுத்து எழுப்புங்கப்பா. எங்களை கட்டி இருக்கிற கட்டுகளை நுகங்களை உடைத்து எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்கப்பா. எங்க வாலிப பிள்ளைங்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். இன்று இரவு வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.